அப்பப்ப அரசியல் நடுவுல பேசுவோம். இன்னைக்கு மேயர் பிரியா மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடின நம்ம முதல்வருக்கு இன்னைக்கு 1000 பேத்துக்கு பிரியாணி போட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இத பத்தி மார்ச் 1க்கும் இதுக்கும் என்னது? மார்ச் 1க்கும் இதுக்கும் என்ன இருக்குது? ஏப்ரல் 1 இருந்தா கூட பரவாயில்ல, சரி இதை மிஸ் பண்ணிட்டு 2 வீக் கடிச்சு கொண்டாடலாம். இல்ல ஒரு ரெண்டாவது மாசம் இது கொண்டாடணும், ஒரு மாசம் கூட இல்ல, இதான் ரெண்டாவது மாசம் இது. ஏன் இன்னைக்குதான் சம்பளம் வந்துச்சா தம்மாக்கு? போன மாசம் வாங்கலையா சம்பளம்? இதெல்லாம் எப்படி? எவ்வளோ ஊர்ல இருக்க மக்களை எவ்வளவு கேனையா நினைக்கிறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க மறந்துட்டாங்க. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நீங்க வந்து கிரிக்கெட் ஆட வைங்கப்பா. நல்லா கிரிக்கெட் ஆடுதுப்பா அந்த பொண்ணு. என்னம்மா அதெல்லாம் பார்க்கும் போது இவங்க எல்லாம் என்ன கிரிக்கெட் ஆடுறாங்க சென்னை சூப்பர் கிங்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு போலிங் போட்டா ஒரு நிமிஷம் இல்ல பாரஞ்சித் டிஎம் கேட்ச் அந்த வீடியோ பாத்தீங்களா? நான் கூட போட்டிருந்தேன், நிறைய பேர் போட்டிருந்தானுங்க. ஆமா அவன் தான் அந்த டங்ஸ்டன் கொலை வழக்கு தானே, அதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவாகிட்டான். ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னென்ன டீல் பண்ணிருப்பாரு, இன்டர்னலா என்னென்ன டீல் பண்ணிருப்பாருன்னு முக்காவாசி அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பாரஞ்சித்தோட மெயின் சோர்ஸ் என்ன தெரியுமா? நடுவில் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கேஸ்ட் தான் சொல்லக்கூடாது, பட குரூவே அந்த குரூ கம்பெனியே வந்து இந்த கேஸ்ட்னா இந்த கேஸ்ட் தான் வந்து ஹையர் பண்ணுவானுங்க. பத்திரிக்கையா? அதுல பாரஞ்சித் இல்ல அப்படியா? ஆமா அப்படிதான். நடுவுல வந்து பேச்சு வந்தது. என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கான், மச்சான் ரஞ்சித்லயுமே அப்படிதான் மச்சான் இருக்கான். என்னடா சொல்ற அப்படின்னா, இதுல கூடமா இது? ஆமா இதுல வச்சிருக்கானுங்க. இல்ல அது வந்து எப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு நான் சொல்றேன், மச்சான் அப்படிதான்டா ரஞ்சித் கூட அப்படிதான்டா. நான் அது வந்து எனக்கு அது உண்மையா பொய்யாலாம் எனக்கு தெரியாது, ஆனா இது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குல வந்து இவனுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்கு. ஏன்னா இவனுக்கும் தெரியும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் பாரஞ்சித்துக்கு. சோ ஆம்ஸ்ட்ராங் வந்து சாகும்போதே செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்ல, அப்பவே அதான் சொல்றேன். அப்ப அவனுக்கு ஆதங்கம் எல்லாம் இருக்கும் திமுக மேல. சோ அவன் அப்பப்ப கக்குவான், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இல்ல, இவனுக்கு அதுக்காகலாம் இவனுக்கு உப்பு போட முடியாது சார். அதான் அந்த மாதிரி இவனுக்கு ஏன் நம்ம உப்பு போடணும்? அதான் இல்ல, இவனே நம்ப முடியாதுன்ற. அதான் இவனெல்லாம் நம்பி தான் சும்மாதான் இவனும் திட்டுறான் பாருங்கன்ற மாதிரிதான். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அவன் அந்த இதுக்கு நீ சொன்னீங்கல்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்க ரஞ்சித் தான் எடுப்பாப்லன்னு. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்களாம் அந்த மத்த இது. அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நருட்டோ, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்ல இப்ப கர்ணனோட ஷூட்டிங்னே தப்போம், கர்ணன் அந்த தனுஷ் படம், அதுல சுத்தி இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்ப கீழ் ஜாதின்ற அந்த படத்துல அப்படி காட்டுவாங்க. அப்படி காட்டுறனால வந்துட்டு தேடி பிடிச்சி போடுறானா? இல்ல அப்படி காட்டுறனால தேடி பிடிச்சி போடுறானா, இல்லன்னா வந்துட்டு படத்துல இந்த லைட் கேமராமேன்ஸ் வேலை செய்யற அந்த மாதிரி ஆளு. லைட் கேமராமேன் சரி தனுஷ் யாரு? ஆனா இல்ல கேட்டு பாரு ஒரு கேள்வி கேக்குறான் தனுஷ் யார். இல்லடா இவனுங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி சொல்றானு. எனக்கு இங்கதான் வந்து இடிக்கும்டா. அதான் எனக்கு வந்து இங்கதான் வந்து இவனுங்களை வந்து சத்தியமா பிடிக்காது. ஏன்னு தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, இது இல்லைன்னு நான் வந்து சொல்லவும் இல்லை. ஓகேவா? இது இருக்கு, ஒத்துக்கிறேன். அவன் பட்டிருக்கான் அந்த கஷ்டம், அவன் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கான். நான் அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து டினை பண்ணல. அதெல்லாம் ஃபைன், அதெல்லாம் ஓகே. நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே நீ வந்து பேசுற இது பண்ற அதெல்லாம் ஓகே. ஆனா நீ இங்க வந்து அதையே வந்து நீ தூண்டி விடுற, அதை நீ காமிக்கிறன்ற பேர்ல நல்லா இருக்கவனே இன்னும் தூண்டி விடுற மாதிரி ஆகுது. புரியுதா? இப்போ மார்ச் சொல்ல வர்றது புரியுது. இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கும் இந்த என்னது இளையராஜா பீரியட்ல இருக்கும் போது என்னாச்சுன்னா, அது ரெண்டுத்துக்கு இருந்துச்சு. ஆனா வந்து அவர் வந்து வெளியே காமிச்சுக்கல பத்தியா. இப்ப ஏஆர் ரஹ்மான என்னதான் பேசினாலும், ஆமா நான் இளையராஜா இதுல வந்து ரொம்ப நான் அடிபட்டேன், நான் வந்து இது அப்படிலாம் வரல. அவர் வந்து என்னால முடியும் வெளியே வா அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து எத்தனை அந்த இதே சொல்லல. புரியுதா உனக்கு? நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லல, நான் இத்தனை பேருக்கு வந்து வாழ்வை கொடுத்துருக்கேன்னு சொல்லல, அதே மாதிரி இல்லைன்னு சொல்லல, இருக்குது நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், அதோட முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து இந்த மாதிரி நான் பண்றேன், நம்ம நசுக்க போடுறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் வந்து
அவங்களே வந்து அவங்க வந்து டவுன் பண்ணிக்கிறாங்களோங்கிற மாதிரி தான் இருக்கு இல்ல வார்த்தை. அது அவங்க கஷ்டப்படுறது நம்ம வந்து அத கஷ்டப்படுறது நம்மளுக்கு புரியுது. அந்த கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க ஓகே. ஆனா அதுவே இன்னொரு சைடுல இருந்து பார்க்கும்போது அது தூண்டுற மாதிரியும் ஆயிடுது. அது ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு நல்லதா பார்க்கறோம்னா அதுல ஒரு சிலது கெட்டதும் இருக்கு அந்த படத்துல. என்னன்னா இது அங்க கம்முன்னு இருக்கவனே தூண்டுற மாதிரி ஆயிடுது. அவன் நாளைக்கு என்ன ஆகுவான்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதாவது நாளைக்கு என்ன அவன் அசுரன் படத்துல வர மாதிரி நானும் போறேன்னு போனா இதுதான் சொல்றேன். இங்க வந்து என்னன்னா நல்லதும் இருக்கு இந்த படம் மூலியமா இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் இது நீங்க எப்படி அதை டேலி பண்ணி உங்களால ஏன்னா இப்ப இன்னும் வந்து பர்ஃபெக்டா வந்து நம்ம வந்து 19 நாங்க சொல்லவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாராவது தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஆஹா இவங்க வந்து நாங்க வந்து எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நாங்க சண்டையே போடக்கூடாது அப்படின்லாம் இல்ல. அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. நீங்க பேசுனதுக்கும் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பேசுனதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு அவர் ஆகா சொல்லியிருப்பார், நாங்க சொல்லல. இல்ல இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு இலவசமா நாங்க பேருந்து கொடுக்குறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் அதிகமா யூட்டிலைஸ் பண்றாங்க. என்ன இந்த டேட்டாவை எப்படி கிடைச்சீங்க? நீங்க பேசுற இஷ்யூக்கும் அதுக்கு டேட்டா பேக்ரவுண்ட் என்ன? இப்ப சிஎம் சொல்றதுக்கு டேட்டா பேக்ரவுண்ட் என்ன? எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு ஒரு குறிப்பிட்ட இத கேளுங்களேன். பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இது வாங்கி ஆதார் கார்டு வாங்கி எனக்கு ரெண்டு பேரும் வந்து இது கம்பேர் பண்றாப்ல அவரு. பஸ்ல டிக்கெட் வாங்குறப்ப நான் ஆதார் கார்டு வாங்கி பாக்குறாங்க. ஆதார் கார்டு வாங்கி டிக்கெட் குடுக்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு அவரு? இல்ல இப்ப வந்து அவர் நம்மள்ட்ட क्वेश्चन பண்றாப்ல. இவர் நம்மள क्वेश्चन பண்றாப்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? அததான் நம்ம திருப்பி சொல்றோம் நரேட்டோ. இலவச பேருந்து கொடுத்துருக்கோம்னு சொன்னாரு. எங்க வீட்டுல ஒரு பஸ் கூட நிக்கலையே. எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க இலவச பேருந்து? ஐயோ ஆனா நீ இந்த காமெடி பண்ண பத்தியா யோசிச்சு சிரிக்க வேண்டியதா இருக்கியா? ஐயோ உனக்கு சொல்றேன். எல்லாருக்கும் இலவச பேருந்து கொடுத்துக்கிறோம் பெண்களுக்குன்னாரு. எங்க வீட்டுல ஒரு 5-6 லேடிஸ் இருக்காங்க. யாருக்கும் கொடுக்கல இலவச பேருந்து. ஐயோ இது என்ன முரட்டு பேக்கா இருக்கு. என்ன ஒருத்தர் கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ இப்பதான் சிரிப்பு இல்ல 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 அதாவது இல்ல கலவுதேர்ல காமெடி பண்ணிட்டு இல்ல கலவுதேர்ல காமெடி பண்ணிட்டு சிரி போடலாம். அதுக்கு ஒரு காமெடி பண்ணுவோம் பாரு, அந்த மாதிரி இல்ல கார்த்திக் ஆஃப்லைன்ல வந்து ஜோடி வந்து 2 4 அடிச்சிட்டாப்ல. அதனால அதை பார்க்க போயிருப்பாங்க. ஐபிஎல் லைவ் ஸ்கோர் தயவு செஞ்சுடா என் மனநிலைமை நல்லா இருக்குடா. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லடா. முதல் பால்ல இருந்து விட்டுருங்கடா. ஏன்டா நீங்க இல்ல இல்ல ஆனா உண்மையில இல்ல ஹை ஸ்கோரோ லோ ஸ்கோரோ என்டிஆர் கண்டெய்னர் தள்ளுற மாதிரி தள்ளுறானுங்க. ரவார யாராவது பாப்போம் கீழே ஓல்தா இல்லையான்னு. இதுக்கு மேலே எதிர்க்கிற வரும் 50 ரன் தான் அடிக்கணும். ஆனா அதை கூட 20 ஓவர் வரைக்கும் கூட்டிட்டு போய் விடுவானுங்கடா உனங்க. தோதுவன் மாறி பெய்யும் புதுப்பையன் வந்து அடிச்சு நம்பிக்கை கொடுத்தான். நானும் மாரியாத்தாலாம் வேண்டிக்கினேன். அந்த மாரியாத்தா கை கொடுக்கல. என்ன பண்றது புரியல. 2 பேரும் இவங்க நின்றாங்கன்னா சான்சஸ் இருக்கு. 2 பேர் நிக்கிறாங்க. இந்த 2 பேர் நின்றா மட்டும்தான். இல்லடா முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா. இல்ல வாய்ப்பில்ல ராஜா. போட்டியை சாத்திட்டு வேலையை பாருங்க. அடுத்தது என்ன 2 ரன் அடிக்க மாட்டாங்களா? 2 ரன்னா ஒரு பால் கிடைச்சா கூட போதுங்க. இல்ல இல்ல இந்த மேட்ச் தோத்தா தொடர்ந்து எத்தனை தோத்துருக்கும் கவுண்ட்ல? இது வேற நீ கவுண்ட் வேற பண்ணி இந்த மேட்ச் தோத்தா ஹலோ சொல்லுங்க. இந்த மேட்ச் தோத்தா 6 கரெக்டா 6 மேட்ச் தோத்துறோம். ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஆமா ப்ரோ ஹேண்ட் கிரிக்கெட்ல கூட நான் நிறைய டைம் ஜெயிச்சிருக்கேன் ப்ரோ. 6 வாட்டி தோத்துறேன். ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதோட சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லா தோத்துட்டு தான் இருக்கும். அதான் ஆர்சிபியா எப்படி கேப்பானே வந்து டுடே எனி பிளேயர் யா ஓகே வெல் பஞ்ச் வரலாம் அடிக்கிறான். நான் வந்து துண்டு போட்டேன். இந்த படத்துல போடுவானே அந்த மாதிரி துண்டு போட்டேன். இப்போ நான் ராகுல் திரிபாதி இன்னைக்கு ஸ்குவாட்ல பாக்கும் போதே எனக்கு தெரியும் இதை நான் பார்க்கவே கூட டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஷாயித் வச்சானுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? உண்மையிலே சொதப்பிட்டான்டா ராகுல் திரிபாதினா. நான் உண்மையா என்ன தெரியுமா சொல்றேன்? ஒருத்தன் பேட்டிங் கெப்பாசிட்டி நீ 5 மேட்ச் பார்த்துமா நீ அவனுக்கு இன்னும் சான்ஸ் கொடுப்ப? சில்க் சுமிதாவோட இவன் அதிகமா சில்க்குனுக்குறான்டா உக்காந்துக்கிட்டு. இவன் பேட்டிங் பண்ண சொன்னா சில்க்குனுக்குறான்.
கேஜிஎஃப் எல்லாம் வரப்போகுது, இந்த தடவை ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போகட்டுமே. பாவம் 18 வருஷம் தாவும் ஜெயிக்கிட்டேன். நீ இருக்கிற டார்க் காமெடி, நீ டார்க்கஸ்ட் காமெடி. ஐயோ இல்ல விக்னேஷ் இல்லாத இடத்த வந்து இவர் நிரப்புறாருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமா, கிரிக்கெட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நானே இப்படி இருக்கிறேன்னா இன்னும் கிரிக்கெட்ல ஊர்றதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன பேசுன்னு தெரியுமா தெரியலப்போ. நம்மளாம் டைம் பாஸ் பாக்குறது இல்ல. இதுல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். எப்படின்னா நரம்புல ஊசி ஏத்தன மாதிரி அழுவான். அதாவது இதான் அப்படி கத்தம் அப்படியே ஒரு மாதிரி போனோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே. ஆனா அஜித் ஃபேன்ஸ் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு நல்ல சிஎஸ்கே மேட்ச் கிடைக்கும் அடுத்த 4. ஆனா இல்ல நான் உண்மையிலே சொல்றேன். இந்த லாக்டவுன் டைம்லயோ இல்ல லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த டைம்லயோ தான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்த டைம்லயோ அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த டைம்லயோ மேட்சஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். மாஸ்டர் ராத்திரி விடிய பார்த்துன்னு இருப்பேன். வீட்டுல திட்டவாங்கிட்டு பார்த்துன்னு இருப்பேன். வீட்டுல எல்லாம் காலையில தான் லைட்லாம் போட்டு தூங்கிடுவாங்க, பார்த்துன்னு இருப்பேன். அப்போ தோப்பானுங்க பாரு, கடைசி ஓவர்ல தோப்பான் பாரு. சத்தியமா அதோடைய அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியல. அந்த டைம்ல சத்தியமா தூக்கம் வராது. உண்மையிலே சொல்றேன், எரிச்சலா இருக்கும். எனக்கு அதான் அதெல்லாம் பழகனால தான் நான் இப்ப வந்துட்டு கூலா இருக்கிறேன். இப்ப ஏன் கூலா இருக்கேன்னா எனக்கு தெரியும். அதான் இல்ல இப்ப ஏன் கூலா இருக்கேன்னா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சு கூடாது. நீ ஜெயிச்சா நான் கொண்டாடுறேன், தோத்தா செருப்பால் அடிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னன்னா டிவி எடுத்துனது பொதுவா தெருவில் வச்சிருவாங்க. எல்லா பசங்களும் உட்காந்து பார்ப்பாங்க கிரிக்கெட். அப்பெல்லாம் பார்ப்போம் நைட்டு விடிய அப்படியே நீ சொன்ன மாதிரி தான். அந்த அப்பெல்லாம் 50 ஓவர் கிரிக்கெட் நடக்கும் இல்லையா, அது மிட் நைட்டுக்கு மேல போய்கிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருப்பானு தோத்துருவானுங்க. அதுல வெக்ஸ் ஆறாங்க. எப்பயாவது 1-2 மேட்ச் ஜெயிப்பாங்க. லாஸ்ட் ஓவர் தோக்கும் போது எரிச்சலா இருக்கும். அதான் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா தெரியுமா, விடிய கண் முழிக்கிறது மறுநாள் சன் டிவில எத்தனை 6 எத்தனை 4ன்னு சொல்லிட போறான். ஹைலைட்ஸ் அவ்வளவுதான். அதுலயே தெரிஞ்சிருவோம். இதே முழிச்சு பாத்துங்க அதோட ஓட்டம் தான். அன்னையில இருந்து மறுபடியும் கிரிக்கெட் தொடவே இல்லை. எப்பயாவது ஒரு நல்ல மேட்ச் கேள்விப்பட்டா மட்டும் பாக்குறது. இல்ல அந்த 15 மேட்ச்ல மட்டும் தான் வந்து டிஃபரெண்டா கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் பேட்டுக்குள்ள அதை வச்சிருந்தாங்க, பேட்டுக்குள்ள இதை வச்சிருந்தாங்க, பாலுக்குள்ள அதை வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல கதை ரூமர்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம்ல ஜாலியா இருக்குயா. என்ன ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியா கண்டென்ட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு. நீ வேற அந்த டைம் நிறைய கொஞ்சம் வயசான மாதிரியே ஃபீல் ஆகுது. வேற எப்ப பார்த்தாலும் அந்த காலம் ஒத்துக்கணும்பா. நீதான் இப்ப அந்த காலத்துல டிவி வச்சு பார்த்தாங்க. அந்த காலம் என்னுடைய குழந்தை பருவத்தில் பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்குன்னு இப்படியே அப்ப இன்னும் குழந்தை இல்லையா நீங்க? இன்னும் சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம், யாரு கேப்பா? இல்ல நடுவுல என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ண. அவன் ஸ்கூல்ல படிச்சவன் கூட இந்த 10th 12th அந்த மாதிரி படிச்சவன். மயிலாப்பூர் பையன். ஏடா அதான் நாங்களும் இந்த மாதிரிதான் பேசிக்கணும். இந்த காலத்துல நம்ம எல்லாம் எப்படி ஏடா இப்பதான் 2018 தானே பாஸ் அவுட் ஆனோன்னு. 18ல இருந்து காலேஜ் இல்ல அதான் 19ல இருந்து காலேஜ், இது 22ல பாஸ் அவுட். WWF கார்டுலாம் வச்சு விளையாடிருக்கீங்க? எனக்கு WWF கார்டு, பம்பரம், சக்திமான் சாரே அந்த பரம்பரையில இருந்து வந்தவன் தான். எனக்கு உண்மையிலே வந்துட்டு என்ன தெரியுமா, இயர்லி 2K கிட்ட கொண்டு போய் இப்ப இருக்கிற இசைகளோட கம்பேர் பண்ணுவானுங்க. அசிங்கமா இருக்கும். ஏன்னா இப்ப அசிங்கமா இது சாரதான். ஏன்னா நான் ஒரு வாட்டி பதிவு செய்யறேன். ஏன்னா எனக்கு எரிச்சலா இருக்குது உண்மையில இப்ப இருக்கிற இருவர்களை பார்த்தா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. இல்லடா முதுகு பஞ்சர் விளையாடுவோம்டா, நைட்டு வரையும் விளையாடுவோம்டா, கண்ணாமூச்சி ஆடுவோம். அதுல ஒரு நிமிஷம் 6 இந்த முட்டி கீழே அவுட்னு பண்ணுவாங்களே 7 ஸ்டோன்ஸ், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். முதுகு பஞ்சர் 7 ஸ்டோன்ஸ் வாங்கி இல்ல 7 ஸ்டோன்ஸ்ல நான் இல்ல தெரியாதா, 7 ஸ்டோன்ஸ்ல நம்ம தான் பெரிய ஆளு. நம்ம கால்ல எவனா ஒருத்தன் தொட மாட்டான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா மத்தவங்க கால எல்லாத்தையும் அப்பெல்லாம் தெரியல அலெக்ஸ். ஸ்டெம்பர் பால், பிளாஸ்டிக் பால், கட்ட பால் இருக்கும். கட்ட மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பால் வச்சு. அதுதான் அந்த பாக்ஸ் கிரிக்கெட் மாதிரி தெருவுல ஒரு தடவை இல்ல பெரியமா வீடு. அது அப்பவே அபார்ட்மெண்ட் மாதிரி புரியுதா, நிறைய ஒலி இருக்கு, நிறைய இடம் இருக்கும். ஒரு கிணறு இருக்கும். கிணறு பக்கத்துல போய் இந்த கண்ணாமூச்சாரம் ஒருத்தன் ஒளிஞ்சிருந்தான். அது அப்பயே 7 வயசு ஆயிடுச்சு. 7 தானே 9th படிச்சுருக்கிறோம். அதான் எல்லா ஆளுக்கும் ஒரு சைடு ஒளிஞ்சினானுங்க.
எனக்கு எங்க ஒளின்னு தெரியாம இந்த இந்த ஒரு மரம் இருக்குமா, அது பேர் என்னது, முருங்கை மரமா? இந்த கீரை, முருங்கைக்கீரை, முருங்கை மரம். அதான் முருங்கை மரம் சிக்ஸ் அடிச்சான்டா. கீரை முருங்கை மரம் இது. இல்ல முருங்கை மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு ஊறுது கையில, எனக்கு தெரியல என்னன்னு. ஏடான்னு பார்த்தா கம்பளி பூச்சி. ஏதோ ஏதோ இதுவாயிடுச்சு போல, அதான் ரத்தம் வருது, என்ன தெரியல. ஏதோ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இது. ஏய் நீ மேட்ச் எல்லாம் சீரியஸா இல்லடா, பண்ணாரு. நீயாவது என்ன மரம்னு தெரியாம போய் முருங்கை மரத்துல ஏறின. நான்லாம் வந்து வாண்டடா கேட்டாங்களே முருகன்னு சொல்லிட்டு நான் நான் பறிச்சு தரேன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏறி மறுநாள் கடம் எனக்கு அப்ப கூட தெரியலடா. நைட் எல்லாம் முதுகு என்ன எரிச்சலா இருக்கு கொத்தா ஃபுல்லா கண்டு எத்தனை கம்பளி பூச்சி கடிச்சதுன்னே தெரியலடா. ஃபுல்லா கண்டு ஆயிடுச்சு. அப்போ அந்த பிங்க் கலர்ல ஒரு இது இருக்கும், அது நான் அது பேர் கிரீம் பேர் சொல்லுவாங்க. அத ஊத்தி குப்பரக்கா படுக்க வச்சு எல்லா வீட்ல அதான் பண்ணுவாங்க. இல்ல இது எல்லாத்த விட இல்ல, எங்க பெருமை வீட்டுல நடந்ததுல ஒரு காமெடியான கொடுறோம் என்னன்னா, சிவி படம் தெரியும்ல. நான் அதனாலதான் சிவி படத்துக்கு நிறைய எலிவேஷன் தருவேன் ஸ்பேஸ்ல. சிவின்னு ஒரு படம் இருக்கும் கலைஞர் டிவில, அது நிறைய பேருக்கு சில பாத்துருக்க மாட்டேன். செம்ம படம் அது ஒரு ஹாலிவுட் காப்பி தான் இது. ஆனா அது அந்த படத்தை வேற அப்ப சோஃபா வந்துட்டு எப்படின்னா, எங்க பெருமை வீட்டுல ஒரு 2 அடியில தான் இருக்கும் சோஃபா. பெரிய சோஃபா ஒண்ணு உட்காரலாம். நடுவுல உட்காந்து பாத்துனுக்குறேன். பேய் கழுத்து மேல உட்காந்துக்குது. பாத்துட்டு எனக்கு நான் ரொம்ப அலறேன். எங்க பெரியமா வந்துட்டு எனக்கு சலரி இங்கேயே போயிட்டேன். அதெல்லாம் சின்ன வயசுல, அப்பெல்லாம் ரொம்ப சின்ன. எனக்கு வந்து சிவிதான் எனக்கு ரொம்ப பேய் படம் அந்த டைம்ல நான் பார்த்து மிரண்டதுனா ஷாக்கு தான். இல்ல ஷாக் எனக்கு எப்படின்னா, ஷாக் ஓகேவா இருக்கும். ஏன்னா அது பாதி நேரம் ஒரு தான் இருக்கும். அதான் இதெல்லாம் சைலண்ட் சம்பவம். வாழக்கார ஆயா இருக்குது, எது கேட்டாலும் அது மூஞ்ச போக்கஸ்ல காட்டுவாங்க. இல்ல வேலைக்கார ஆயா அது வேற. இல்லடா இல்ல சிவி ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவன் இப்போ ஒரு படம் 2.5 மணி நேரத்துக்கு போமே, 2 மணி நேரம் 1 மணி நேரம், அதான் 1 மணி நேரம் கழுத்து வலின்னு இருப்பான். 1 மணி நேரம் கழுத்து வலின்னு கடைசி வரைக்கும் அவன் கழுத்து எதுக்கு வலின்னு தெரியாது. டாக்டர் கிட்ட போய் காட்டினா கூட உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் ஆகுது, உங்க இது எல்லாமே கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவான். அப்போதான் அவனுக்கு தெரியும். கண்ணாடியில போய் பார்ப்பான், அவனை கழுத்துல பேய் தொங்கின்னு இருக்கும் உட்காந்துக்கிட்டு. சத்திரிட்டனாலாம் பார்த்து அந்த டைம்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் புரியுதா, அதெல்லாம் போலாரைட் கேமரா ஒண்ணு இருக்கும், அதுல வேற கண்டுபிடிப்போம். அது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம். இப்போ ஏத்தி பாருங்க கிட்ட. ஓமன் நான் பார்த்தேன். பேய் இருக்கா இல்லையாடா, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, இல்ல பாத்து இருக்கீங்க இல்ல முதல்ல இல்ல அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. கடவுளை நேர்ல பார்த்தேன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டல. அந்த மாதிரி தான். என்னடா ஜெயிச்சிருவாங்களா? 6-4 அடிச்சுக்கிட்டு சாரி இருந்தாலும் கடவுளே நேர்ல பார்க்க முடியாது. நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவன் தனியா மேட்ச பார்த்து ஆர்கசம் பண்ணுகிறான். இல்ல என்ன கேட்டா இல்ல நருட்டோக்காகவே இன்னைக்கு தோக்கணும். அவன் சும்மா அடியாவே மாட்டான். டேய் என்னடா ஏன் பேர்ல இருக்கிற நிறைய பேர்ல இல்ல, ஓட்டேரி நிறைய பேர்ல அந்த மாதிரில இருக்கு. கடவுள் கிட்ட கொடுக்காத 17 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். தோனி வந்து 7 பாலுக்கு 19. ஒரு நிமிஷம். இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சொல்றேன். சிசிடிவி கேமரால போய் தெரியும் ஜெகன் மோனி கோல்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னொன்னு அவன் ஸ்டேட்ல அவன் ஒண்ணு இருக்கும். எவ்வளவு சைனீஸ்ல வந்துட்டு பார்த்தா ஒரு சில குட்டி சத்த மாதிரி ஒரு சில கதை இருக்கும். அதான் சில பஸ் அவன் ஊர்ல ஒரு அதான் இல்ல இப்ப இது எப்படி தெரியுமா, அவன் ஊர்ல அவன் இருக்கிற ஒரு இதுல ஒரு உண்டான ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த பேய். ஆனா இதுல சில பேர் சொல்லலாம் பேய் பயம் இல்லையா, சுடுகாட்டுக்கு போகணுவானுங்க, நான் அதுக்கு போய் சாப்பிடணுன்ற மாதிரிதான் எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். புரியுதா? ஏன்னா அது நீ இப்படி சொல்ற ஓகேவா. நான் வந்து இப்ப எனக்கு வந்து ரொம்ப பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் நானு. ஓகேவா. கடவுள் நம்பிக்கைன்றது வந்து எனக்கு வந்து 0%. ஆமா எனக்கும் 0%ல இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் நான் வந்து இந்த மெச்சூர் ஆகும்போது என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் வந்து அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனா அப்பெல்லாம் வந்து 0%. ஓகேவா. நானும் ஒரு 5 to 10 to 15 இயர்ஸ் பேக் இல்ல 5 இயர்ஸ் பேக்லாம் பயங்கர இதா இருப்பாங்க. கடவுள் நான் ஓரமா போட அப்படின்ட்டு அந்த ரேஞ்சில தான் இருந்தேன்னு வச்சுக்கோ. சோ எனக்கு வந்து இதுல பெருசா இது கிடையாது. பட் இந்த பேட் ஸ்பிரிட் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து சில அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், லைவா பண்ணிருக்கேன். நீ நம்புறே இல்லையோ, நான் லைவா பண்ணிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்பாம கூப்பிட்டு வந்து அவனுங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரைல் செத்துறானுங்க.
இதுல என்ன இல்ல இல்ல என்னது இதோட இன்னொரு சொல்லணும்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து விஸ்காம்டா லக்ஸ். ஓகேவா, விஸ்காம்ல என்ன தெரியல ஓஜா உனக்கு, மோடு ஏதாவது நீ ஒரு கான்செப்ட் வந்து ரெட் நீ மேரி ஏதாவது இந்த மாதிரியா? கான்செப்ட் வந்து நீ ஷூட் பண்ணி நீ வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கணும் கரெக்டா. சோ இந்த நாய் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டா, மச்சான் எல்லாம் என்னென்னமோ லவ் எடுக்கிறானுங்க அதை எடுக்க, ஏன்னா அந்த டைம்ல லவ் தான் பெருசு. ஓகேவா, லவ். ஆனா இந்த பேய்ன்றது வந்து அந்த டைம்ல வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு இருக்கான். அவன் கிளாஸ்ல வந்து டச் பண்ணது 3 பேர் என்ன பண்ணிட்டானுங்க, ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று சேர்த்துட்டு சொல்லிட்டானுங்க. நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், டேய் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி லைவ் வீடியோ ஷூட் பண்ணி கொடு, அது மாதிரி ஹாரர் எஃபெக்ட்ல இருக்கும், பிளஸ் வந்து சவுண்ட்ஸ் வந்து நீ வந்து கேப்சர் பண்ணி கொடுறான், அந்த சவுண்டே வந்து வித்தியாசமா இருக்கும்டா, அந்த சவுண்ட் எல்லாம் நீ ப்ளே பண்ணி காமிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா. எப்படிடா சவுண்டு அப்படின்னா, நான் என்ன சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, இந்த மாதிரி ஈஸியால ஒரு இடம் இருக்குடா, இங்க ஒரு இடம் இருக்குடா, இந்த மாதிரி ஒரு 4 இடம் நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி சொன்னோம். அப்புறம் நானே சொன்னேன், என் நேரில் ஒரு சுடுகாடு இருக்கு, நீ அங்க வேணா ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு. நான் வந்து சொல்லி விட்டுட்டேன்டா, இவன் மண்டையில என்ன ஏத்துறான்னு தெரியல, கூட வந்தவனுக்கு என்ன மண்டையில ஏத்துறானுன்னு தெரியல, போயே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டானுங்க. நைட்டு நான் அது நடந்தது ஃபுல்லா சொல்ல, லைட்டா மட்டும் சொல்றேன். நைட்டு கரெக்டா 8:50 போயிட்டோம், அதாவது 9 மணிக்குள்ளேயே போய் அந்த ரெக்கார்டிங் மைக்கை வச்சிட்டோம். அது வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுல வந்து மெக்கானிக் ஸ்பீக்கரு, மண்ணை வந்து கவர் போட்டுட்டு, அதுல ஹோல்ஸ் கவரை போட்டுட்டு மண்ணு கிட்ட வச்சுட்டு வந்துட்டோம். அது சென்டர் ஆஃப் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு வந்துட்டோம் நாங்க. காலையில 4 மணியா 5 மணிக்கு நாங்க விடிய காலைல போயிட்டு அதை போய் கேட்சப் பண்ணிட்டு வந்தோம். சிஸ்டம்ல வந்து ட்ரைவ் பண்ணி இது பண்றோம். இவங்க கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் டூல் இருந்தது, என்னன்னா சவுண்ட்லயே வந்து 3 டிஃபரெண்ட் பண்ணுவாங்க. லைக் நீ பேசுனது தனியா பிரிக்கலாம், சவுண்டை தனியா பிரிக்கலாம், நாய்ஸை தனியா பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. நான் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல வந்து போட்டுட்டு சம்திங் பண்ணிருக்கேன். நேரத்துல வீட்டுக்குலாம் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு, டேய் நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன்டா, வாடா அது கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குடா அப்படின்னா. கரெக்டா லக்ஸு, நாங்க 8:30க்கு வச்சோம்னு வச்சுக்கோ, 3 ஹவர்ஸ்னா என்ன கணக்கு அப்போ? 8:30 9:30 10:30 11:30 11:30 or 12:30 நான் எழுதுறா, அந்த ஆடியோ ஃபுல்லா நான் எழுது. ஆனா உண்மையிலே இது பயங்கரமா இருக்கும், நாய் நீ எழுவுறதெல்லாம் ரொம்ப. sound சில வந்து பேருக்கு அது வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டானுங்க. நான் சில அதான் பேர் சொல்றேன், ரொம்ப நாய் வந்து ஒரு கத்துறத மாதிரி நான் இருக்கும். பார்த்திருக்கேன், நாய் ஊழ விடுறத, நாய் ஊழையிலே அழுவுறது வந்து எனக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அது பயந்தா மட்டும்தான் அது பண்ணும். நாய்ங்க இல்ல உண்மையிலே இல்ல, யூடியூப்ல கூட யாராவது கேட்டு போயிரு, நாய் எழுவுறது ரொம்ப கொடூரமா இருக்கு. இதுல பேயோட நாய் எழுவுறது அது ரொம்ப கொடூரமா பயந்துருச்சு, அது பயந்துரும் அலெக்ஸ். நாயோட லாஸ்ட் ஸ்டேஜ் அது பயந்தது தான். நாய் லாஸ்ட் ஸ்டேஜ் அது பயந்து அழுவுறது தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்டா, ஒரு 4-5 நாய் கிராஸ் ஆகி அழுகுது, எங்களுக்கு நல்லா கேக்குது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கேட்டே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்பா டே தயவு செஞ்சு எத்தனை போடுறா, அதெல்லாம் வைக்காதரா அப்படின்ட்டு. ஒரு 45 மினிட்ஸ் இந்த வீடியோ. அப்புறம் கரெக்டா இன்னொரு 2 ஹவர்ஸ் ரொம்ப சைலண்டா இருந்தது. ரொம்ப அடுத்த 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன தெரியுமா சவுண்ட் வருது, ஒண்ணு வாமா மின்னல்னு ஓடுனா ஒரு டிவில ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா, உஸ்கு உஸ்குன்னு. நீ காத்தடிக்கிற சத்தம் கேட்டா ஓகே ஃபைன், அது ஜென்ரலா அன்னைக்கு ஃபுல்லாவே காத்தடிக்குதுங்களாம். ஆனா அந்த மைக் கிட்ட மட்டும் ஒரு ஸ்பீடான வேவ் போன மாதிரி இருந்தது. நான் இவங்கிட்ட என்ன சொன்னேன், டேய் இது நாயா இருக்கலாம், சோ நாய் கூட வேகமா ஓடி இருக்கும், அந்த சத்தமா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்ன நம்பலடா அவன். உண்மையாவே ஒரு நாயை ஓடும் போது பக்கத்துல மைக் வச்சு அந்த திருமணையில இருந்து கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரி பண்ணி இந்த நாயை ஓட விட்டோம். அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகல. நாய் அந்த மைக்கு பக்கத்துல ஓடும் போது அந்த சவுண்ட் ரெக்கார்டு ஆகல. சரி, இப்போதான் அந்த காத்து எங்க இருந்து வந்ததுன்னு இது ஒரு இது. வேற இல்ல, ஏதாவது சூற காத்தா ஏதாவது இருக்கும், சும்மா உயிரை வாங்கிட்டு. இல்ல, என் தூக்கத்துல மண்ணை வாரி போட்டு, அவன் தூக்கத்துல மண்ணை வாரி போட்டு, அந்த சிஸ்டர்ல இருக்கிற அந்த இல்ல இப்ப ஒரு நிமிஷம். இல்ல இந்த ரெக்கார்டிங்ல நான் ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா, இல்ல இந்த ரெக்கார்டிங்ல எழுதின வேற இருப்பாரு. இல்ல இப்ப ஒரு நிமிஷம். இந்த ரெக்கார்டிங்ல ஒண்ணு புரிஞ்சது என்ன தெரியுமா, உண்மையிலே இதெல்லாம் சுடுகாட்டுல இருக்கும். இன்னொன்னு சைலண்டான பிளேஸ்ல இதெல்லாம் இருக்கும். அதான் சொல்றேன், சைலண்டான பிளேஸ்ல ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற அந்த காத்தும் அப்படிதான் கேட்கும் கூட. ஏன் அந்த இலை கொடி ஆடுறதும் இதெல்லாம் பரவாயில்ல. அன்னைக்கு எதாவது சொன்னேன், ஒரு நைட்டு வந்து இல்ல நைட்டு இல்ல மான்ஸ்டர் எல்லாம் ஆடலாம் அலெக்ஸ். நான் இங்க பாரு, நானுமே உன்ன மாதிரி தான் பேசினேன் அலெக்ஸ். அவன் என்ன தெரியுமா சொல்றான், இப்போ இலை ஆடிச்சுன்னா அவன் என்ன சொல்றான்னா, அது அந்த இலை மரம் எங்க இருக்கோ அங்க இருந்து அந்த சவுண்ட் கேப்சர் ஆகும், புரியுதா, லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா. இப்போ உன் பக்கத்துல நான் வந்து ஒரு ஃபேன் ஆன் பண்றேன்னு வச்சுக்கேன், ஆன் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல தனியா ரூம்ல தான் இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பேசுறேன்.
ஏய் எனக்கு மிரண்டுச்சுடா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 45 நிமிஷம் அந்த நாய் இல்ல அழுதுனதுக்கு. எனக்கெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான்லாம் பேய் படம் தான் நிறைய தேடி தேடி பார்ப்பேன். நம்மளாம் அந்த பயமா இல்ல இது. இது வந்து எனக்கு வியர்டா உண்மையிலே. இருந்தது. ஓகேவா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கன்னா எங்க ஏரியால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. மூடிட்டானுங்க இப்போ. நான் சொல்றது ஒரு 10 இயர்ஸ் பேக். அந்த கிரவுண்ட் அங்க வந்து ஒரு நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அந்த கிணறுல. ஓகேவா, நைட் நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் கேங்கு அப்போ போய் என்ன தெரியல கிரவுண்ட் எங்க போய் தம் அடிக்குது. அப்பெல்லாம் தம் அடிக்கிறது போவானுங்க பசங்க. ஸோ கிரவுண்ட்ல நான் இது கேளு, நைட் எத்தனை மணி 11:30 மணி தம் அடிக்குது. போய் உட்காந்துட்டு அந்த மொத்தாண்ட உட்காந்துக்கிறோம். மரம் இங்கன்னா ஒரு 90 டிகிரியில பாத்தீங்கன்னா அந்த கிணறு மரம், நாங்க நிக்கிற மரம் 90 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணறு. நாங்க அந்த கிணறும் மைண்ட் பண்ணல, எதுவும் மைண்ட் பண்ணல. நாங்க எல்லாம் ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுலதான் இருக்குது. இதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். எங்க மைண்ட்ல எதுவுமே எட்டல. ஓகேவா, சடனா ஒருத்தன் பக்கத்துல இருக்கான். மச்சான் மச்சான் அங்க பாடுறான். மச்சான் மச்சான் அங்க பாடுறான். டேய் கம்முனு 10 பால்ல 12 ரன் ஜெயிச்சிட்டானுங்க சிஎஸ்கே. 5 மேட்ச் தான், 5 மேட்ச் மயிரா போயிட்டு 6வது மேட்ச் இப்ப ஜெயிச்சிருக்கானுங்க. சொல்லு. ஓகேவா, அவன் பயந்து போடுறான்னா, டேய் கம்முனுறா என்னடா போதும் மச்சான் ஒண்ணு புஷ்னு ஓடிச்சுடா வெள்ளையா அப்படின்னா. இது வெள்ளையா ஓடிச்சா என்னடா லூசு மாதிரி சொல்ற, புரியுதா என்னடா லூசு மாதிரி சொல்றேன்னு. ஒரு 2வது வாட்டி ஓடிச்சுன்னா அவனே அதே பையன் கத்துறான்டா. சரி இந்த வாட்டி கதே நான் சொல்றேன் இருறானா, எங்களை யாருமே ஒதுக்கிடா, சைக்கிள் எடுத்து அவன் பாட்டு ஓட்டான்டா. டேய் இருறா நாங்களாம் வரோம்டா அப்படின்னா, நான் போறேன் நான் செத்துருவேன், இங்க வந்து சாவடிச்சிடும், நான் தான் முதல் பையன், அந்த பையன்ட்டு ஓட்டான் அவன் சைக்கிள் எடுத்துட்டு. நானே என் ஃப்ரெண்டு இன்னொரு 3 பேர் 4 பேர் போனோம். ஒருத்தன் ஓட்டான், 3 பேர்ரா. என் மைண்டு ஃபுல்லா ஃபோக்கஸ், இன்னைக்கு எப்படியாவது அதை பாத்துடணும். என்னதான் இருக்கு வெள்ளையா அவனை ஓடுறது உண்மையா அப்படின்னா, இது இருக்கு நான் பார்த்தே ஆகணும் நின்னுடா. உண்மையா சொல்றேன், நான் வெள்ளையா பார்க்கல, ஆனா என்னோட பக்கத்துல சில்னஸ் ஃபீல் பண்ணேன். இது உண்மை. முதல்ல இல்ல இப்ப ஒரு நிமிஷம், நீங்க நிறைய பேர் இதை வந்துட்டு நேர்லயே பார்த்திருப்பேன். ஏன்னா நான் இந்த பேயெல்லாம் கிடையாது. ஒரு 200 மீட்டர் கிரவுண்டோ இல்ல 100 மீட்டர் கிரவுண்டோ சும்மா உட்காந்து இருக்கும் போது மண்ணு வந்துட்டு சுத்துற மாதிரி பார்த்திருப்பேன். ஞாபகதா, இந்த காத்து மண்ணு சுத்துற மாதிரி இருக்கும், புரியுதா? ஆனா இது அத்தராத்திரில போயிட்டு நீ அதே மண்ணு சுத்துறத பார்த்தா நீ என்ன நினைப்ப? அதுதான் புரியுதா, அதுதான் நம்ம அது மண்ணு சுத்தத்திலே வச்சுக்கூட அலெக்ஸ். நான் வந்து இங்க பாரு, நான் உண்மையா இது பெருமைக்கெல்லாம் சொல்ல, நான் பார்த்தே ஆகணும் கெத்தா நிக்கணும். நாங்க 3 பேர் புளுத்தி மாதிரி நின்னுட்டாங்க. நாங்க ஃபீல் பண்ணதே தெரியுமா, சடனா எங்க மேல சில்னஸ். ஆனா இல்ல உண்மையா ஃபீல் ஆகும். எனக்கு சில்னஸ் அடிச்சுது. அந்த ஒரு 2 செகண்ட் எனக்கு சில்னஸ் ஆனிச்சுரா எங்க 3 பேருக்குமே. எனக்கு இன்னும் வரையுமே இங்க பாரு, அந்த கிரவுண்ட்ல இன்னும் வரையுமே அதுவா காத்து நைட் டைம்ல அனலா தான் இருக்கும். காத்து வரும், ஆனா சில்னஸா வராது. அது அன்னைக்கு சில்னஸ் வந்தது. அது இன்னும் வரையுமே அதோட ஆன்சர் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, மேட்ச் முடிஞ்சிட போகுதுக்குள்ள நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இதெல்லாம் பேய் பயமே இல்லாதவன் ஏன் யாருக்குமே இல்லாதவன் கேட்கறேன். ஒரு 10 ஒரு மாடி பில்டிங் இருக்குது. நீ வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யற, 8th ஃப்ளோர்ல வந்துட்டு நீ வேலை செய்யற. உன்னோட கேபின்ல வந்துட்டு உனக்கு இல்ல கார் சவி விட்டுட்டு எங்க 8th ஃப்ளோர்ல சவி விட்டுட்ட, கீழே இறங்கி வந்து நீதான் லாஸ்ட் நைட் ஷிஃப்ட பார்த்துக்கிட்டு கடைசியால அப்புறம் எல்லாம் இது நீ வெளியே வந்துட்ட பிறகு பார்க்கிங் வந்துட்ட பிறகு கரண்ட் கட் ஆயிடுச்சு பில்டிங்ல ஃபுல்லா கரண்ட் கட்டு. வாட்ச்மேன் என்ன சொல்றான், சாவி எடுத்துக்க போன்ட்டான், நடந்து போன்றான். நடந்து போய் 8th ஃப்ளோர்ல சாவி எடுத்துக்கான். நீ என்ன பண்ணுவ? பார்க்கிங் 8 மாடி பில்டிங், 8 மாடி, நீ என்ன இருட்டுல நடந்து போய் கையில போன்லாம் நீ அந்த சாவி எடுத்து ஏதாவது கேப் வச்சு போய் இல்லடா. அது என்னடா சாவி வேணும்னா போய் தான்டா ஆகணும். இல்ல அது சொல்லலாம். அந்த தெரியுமா? ஆமா நீ சொல்றதுக்கு பாரு, எக்ஸிட்ல நடக்கிறது இல்லாத எக்ஸிட் ஸ்டெப்ல இல்ல இல்லாத போலாத மானபயம் என்கிட்ட கரண்ட் போதே இல்லாத போலாத மானபயம். அதுவும் கரண்ட்னா 8th ஃப்ளோர் வரையும் 4 ஒரு இடத்துக்குள்ளே நீ மேக்ஸிமம் பயந்து செத்துருமே. எனக்கு கேட்டா இதெல்லாம் பரவாயில்ல மாஸ்டர், 8th ஃப்ளோர் வரையும் சாவி முடியும். ஆனா நீ சாவி எடுத்துட்டு உன்னால பொறுமையா நடந்து வர முடியும் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இதுதான் இருக்கும்.
நீங்க தானே ப்ரோ இந்த டாபிக் ஆரம்பிச்சீங்க. ஆமா ப்ரோ. ப்ரோ நீ வேற நான் மாடியில சரியா படுத்திருக்கேன் ப்ரோ. சுத்தி மரம் சுத்தி மரம் இருக்கு ப்ரோ. நான் 2 ட்ரையல் தான் சொல்லிருக்கேன். ஒரு நிமிஷம் இல்ல, மாடிலாம் பயமா இருக்கும். திரும்பி பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல. நீங்க வேற பயத்தை கிளப்பிட்ட. இங்க இரு, நான் இன்னொரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நீ மாடியில இருக்கனால பாதி கட் பண்ணி பாதி மட்டும் சொல்றேன், ஓகேவா? அது இது வந்து மரத்தை பார்த்தா ஏதோ உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது ப்ரோ. என் லைஃப் டைம்ல நான் நம்பாதவனே நான் நம்பி போன ஆளை விடுறாங்க போனவன் தான் நான் வீட்டுக்குள்ள இறங்கின வந்தான். நானும் எதுவும் நம்பினது இல்ல. ஆனா ஒரு தடவை பாத்துருக்கேன். பால்ஸ் இல்ல தெரியாதா? 6 balls 5 runs. நீயும் மேட்ச் தான் பாக்குறியா? அப்பப்போ கூல் டவுன் பண்ணிக்கிற. சொல்லு ப்ரோ. இரு இத நான் சொல்றேன். அப்ப ஏக கணக்குல தானே எழுதுவேன் இப்ப. கண்டிப்பா எழுதுவான். சரி இங்க கேளு, நான் சொல்றேன். என் வீட்டுக்கு ஆப்போசிட் அதுக்கு பக்கத்து வீடு தான் என் ஃப்ரெண்டு வீடு, ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரோட்ல வீடு. அவங்க வந்து வாடகை விட்டுருப்பான் என் ஃப்ரெண்டு. அந்த வாடகை விட்ட வீட்டுல ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் லேடி தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. இது வந்து உண்மை, ஓகேவா? பிரெக்னென்ட் லேடி சம்திங் இஷ்யூஸ்னால தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 2வது நாள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் வந்து அவங்க பாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணி எடுத்துலாம் போயிட்டாங்க. கரெக்டா 4வது நாள் சாயங்காலம் ஒரு 4-5 மணி இருக்கும். எங்க தெருவில் இருக்க எல்லா நாயும் பார்த்து அந்த வீட்டை ஊழ விட்டு குலைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வெறியும் அது நடந்ததே கிடையாது எங்க தெருவுல. ஆனா அந்த வீட்டை பார்த்து எல்லா தெரு நாயும் ஊழ விட்டு குலைச்சது. நான் மவன கோவிந்தா இது வந்து சாயங்காலம் 4 மணிக்கு நடந்து நான் இது மாதிரி வெளிலே வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி வீட்டுக்குள்ள போனோம். ஆனா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே இது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஒரு 1.5 மாசம் என் ஃப்ரெண்டோட அப்பா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்க வீடு வந்து ஃப்ரெண்டு வாடகை தான் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா வந்து டிஎம்கேல இருக்காரு. அவர் வந்து மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ். மினிஸ்டர் எங்கன்னா போனான்னா அந்த ஆள் கூடயே போயிட்டு வராது. அந்த ஆள் என் ஃப்ரெண்டோட அப்பா. அவர் இறந்துட்டாரு இப்போ. அவர் பார்த்தீங்கன்னா நைட் கரெக்டாக ஒரு 1:30 மணி என்னமோ இருக்கும் போல. அப்போ ஏதோ மினிஸ்டர் ஏதோ கூப்பிட்டுருப்பாரு போல. அப்போ தெரியும்ல, அவங்களாம் பக்கா க்ளீன் ஷேவ்ல இருப்பாங்க. ஒரு மீசை மட்டும் வச்சுட்டு இந்த கட்சியில இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நைட் உட்காந்துட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு ரோட்ல வந்து ரோட் சைடாக தான் இருக்கும் ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா சடனா ஏதோ பார்த்துட்டு இருக்காரு மனுஷன். பார்த்துட்டு அன்னைக்கு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி காலில் ஃபுல்லாக பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. முஸ்லீம் வேற ஃப்ரெண்டு, மசூதியிலேருந்து எல்லா இடத்துலேருந்து ஆள் வந்துட்டாங்க. காலைல ஒரு 9:00 10 மணிக்கு இதுதான் எங்களுக்கு நியூஸ் தெரியும். நான் தான் ஈவினிங் டைம்ல போய் பார்க்குறோம். நாங்கள் அப்போதான் சொல்கிறோம், ஒரு லேடி வந்து கொலுசு மாட்டிட்டு ரோட்ல இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துதான். இவர் ஷேவிங் பண்றத ஒரு செகண்ட் அவர் திரும்பி பார்த்தோன்னே ஒரு கீழே விழுந்தவர் தானா. ஓகேவா? அவர் வந்து கீழே விழுந்து அவர் பார்த்தது கீழே விழுந்திருக்காரு, ஓகேவா? மசூதில இருந்து வந்தாங்க, ஓதுனாங்க, வீட்டுல அந்த இதெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் பக்காவா வீடியே வந்து இது பண்ணிட்டாங்க. வாடகை வீடு தான், ஆனாலும் அது பண்ணாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா கால் வந்துச்சு. நான் கூட நினைச்சேன் வேற ஏதோ நினைச்சேன். பார்த்தா யார் தெரியுமா? அந்த தூக்குல தோணுச்சு தெரியுமா அந்த லேடி தான். அது கால்ல அவ்வளோ ஒரு கொலுசு மாட்டிருக்குமா. அவ்வளவுதான். இத நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து நாங்கெல்லாம் 1000 கதை கேட்டவங்க. ஏய் நீ ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் நான் வாடா உன காமிக்கிறேன்டான்னு இருப்போம் நைட்டு. இல்ல சொல்றேன், நானும் நம்பாத வேண்டாம் லக்ஷே. நானும் இதெல்லாம் நம்ப மாட்டேன், அது பெருசா எடுத்துக்க மாட்டேன், நான் அதெல்லாம் கேரே பண்ண மாட்டேன். பட் அது வியர்ட்ரா லக்ஷே. நைட் நேரத்துல உனக்கு அந்த சத்தம் கேட்கறப்பெல்லாம் நீ இங்க பாரு, எனக்கு சத்தம் கேட்டுச்சு, நான் போய் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இல்ல, ஆனா கொலுசு சத்தம் கேக்குது. நீ எதை வச்சுக்க, என்ன சொன்னீ அத? ஆனா இது எங்க அம்மா கூட சொல்லுவாங்க ப்ரோ, நைட்டு தான் கொலுசு சத்தம் கேட்கும் அப்படி. ஆனா எனக்கு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ப்ரோ. அது உண்மை ப்ரோ, வியர்ட் ப்ரோ. தண்ணீர் வந்து நின்னு. ஆனா நான் 2-3 மணி வரைக்கும் வீட்டு வெளில தான் இருப்பேன். இல்ல எனக்கு இல்ல, இங்க வில்லேஜ்ல எப்படி சொல்லுவாங்க, சிட்டி
அந்த மாதிரி இல்ல. ஆனா என்னன்னா அந்த நாய் அழுவது சொன்னல, சத்தியமா எங்க தெருவுல அந்த மாதிரி நாய் அழுவாது. ஒரு நாய் வந்து அந்த நாய் அதான் இல்ல அது அழுவது ரொம்ப புதுசா இருந்தது அன்னைக்கு. ஏதாவது ஒரு பேய் பத்தலாம. ஆனா இல்ல இதெல்லாம் வீடு நான் அந்த குலுசு சத்தம் எனக்கு கேக்குதுடா தூங்குறப்போ. நான் என்னோட ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எனக்கே தோணுதுன்னு. பெட்ரோல் ஆனா ஏரியா பார்த்த வேலை இருக்கு தள்ளி வந்துன்னுக்கிறேன். ஏரியாவே சைலண்ட் ஆகுது, ஸ்ட்ரீட் லைட்டை காணும், இருட்டாகுது. ஒரு நாய் ஒவ்வொன்னு குலைச்சது. அந்த நேரத்துல என் மைண்ட் நம்ம உடம்பு எப்படி பக்குன்னு இல்ல அதான் இல்ல இல்ல நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். அதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இருட்டா ஒரு இடம் சைலண்டா இருக்கும்போது அங்க ஒரு பின்னு போட்டா கூட உனக்கு அந்த பயம் வரும். புரியுதா? அதுதான் அது ஒரு அது அந்த டைம்ல ஒரு இப்போ உனக்கு வந்து பின் போட்டா இந்த மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சத்தம் வருது, அப்படி அப்படி வருதுன்னு சொல்ற. ஓகேவா? உனக்கு வந்து சத்தம் வருதோட நீ வந்து ரியாலிட்டியா உனக்கு பாத்துட்டேன்னா அது எப்படி ஃபீல் பண்ணுவ? சத்தம் வருது ஓகே விடு, பாத்துருக்க ரியலா உன்னை பாத்துட்டேன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? அதை மட்டும் சொல்லு. மாஸ்டர் ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ரயில்வே ரோடு தான் போகும்ல, இந்த கொள்ளைக்காடு சைட்ல தான். இங்க இருந்து எங்க கொல்லை பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கோங்க, ரயில்வே ரோடு இருக்கும். அங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம் ஒன்னா. அப்படி என்னடா இருக்குன்னு அப்ப வந்து ஊர்ல திருவிழா, ஓகேவா? நாங்க 4 பேர் மட்டும் பைக்ல 2 பேர் ஏறி போயிட்டு அப்படி என்ன தாண்டா இருக்கு அப்படின்னு நாங்க வந்து ஜாலியா அங்க நெல் சுத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். கரெக்டா மணி 1:30 கிட்ட இருக்கும் ப்ரோ. ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆனிச்சு. சடான்னு நான் இல்லை என் ஃப்ரெண்ட் ஒருத்த பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சான். ஏன்டா கத்துற என்னன்னு அங்க ஒண்ணு ஏதோ போச்சுடா அப்படின்னா. என்னடான்னு கேக்குறதுக்குள்ளே அள்ளு விட்டுட்டு எல்லாம் கிளம்பி ஓடி வந்துட்டோம். ஆனா அவன் பகத்தான்னு சொன்னதுதான். அதுக்கப்புறம் அங்க நிக்கவே இல்லை. சிஎஸ்கே ஜெயிச்சுக்குது எவனா பேசுறேன்னா பார்த்தா பெருசாதான் இல்ல இவனுக்கு எதோ இவனுக்கு எதோ பெருசா இது பண்ணி ஜெயிச்ச மாதிரி பரவாயில்ல, நல்லா இருக்குதானா. ஒரு நாள் கழிச்சு தான் ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாப்போம். இதுலயும் ஹெல்ப் நல்லா பண்ணிருக்கான், இதுலயும் பேட்டிங் நல்லா பண்ணிருக்கான், ஃபீல்டிங். ஆனா இல்ல 5 ஆனா என்னது இந்த ரப்பர் பந்துல ஒரு பால் ஒரு மேட்ச் சாமி கூட்டு கேள்விப்பட்டிருக்கேன். 5 மேட்ச் சாமி கூட்டு இவதான் ஜெயிச்சிருக்கானுங்க. அதுலயும் வந்து அலெக்ஸ் ப்ரோ நீ ஒண்ணு பாக்குறியா? சிஎஸ்கே தோக்குற டைமுக்கு மும்பை தோக்குது, சிஎஸ்கே ஜெயிக்கிற டைம்ல மும்பை ஜெயிக்குது. இல்ல அதாவது 5 கப் அடிச்ச பரம்பரை 5 மேட்ச் விடுறதுல தப்பு இல்ல. கப்பே அடிக்காம பல மேட்ச் விட்டு பல மேட்ச் ஜெயிச்சாலும் அது இது சந்தோஷமா இருக்கானுங்க. பாப்போம், காத்திருப்போம். ஃபைனல் என்ன ஃபைனல் எப்ப தெரியலையே. முதல்ல இந்த மேட்ச் சொல்லக்கூடாது. தெரியல அலெக்ஸ். ஆக்சுவலா அவ்வளவு இன்னும் அந்த ஹோப்பை கொடுக்கல, ஃபைனல் அளவுக்கு அந்த ஹோப்பை கொடுக்கல. எனக்கு குவாலிஃபயர் ஆகுது அட்லீஸ்ட் வரணும், அதுதான் என்னோட இது. குவாலிஃபயர் ஆனா சத்தியமா எனக்கு எல்லாம் ஒரு ஆர்சிபி மேல லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. நீயாவது கப்படுறாங்க இப்ப வந்திருக்கா இல்ல வந்துருச்சு பழசு வந்துருச்சு அப்படிங்கிற சொல்றியா? இல்ல வந்துருச்சு. இல்ல அதாவது 2 பேர் இப்ப 2 பேர் ஆடாத மேட்ச்ல 3வது இவனாவது போய் அடிவானான்னு பார்த்து இவ்வளவு தண்டமா இல்ல. இவன் கூட அதான் புரியாம ஏற மாதிரி போறான்.
ஆனா அலெக்ஸ் உன் வாய்ஸ் என்னமோ கட்டாய் கேக்குது அலெக்ஸ். ஆமா ப்ரோ பிரேக் ஆகுது. கேக்குதா? இப்ப clear. அதான் இல்ல ஏறுற மாதிரி போறான். ஆனா அவர் சரி ಮತ್ತೆ ಅಲೆಕ್ಸ್ நீங்க கோஸ்ட் பத்தி கழிச்சு கொண்டிருந்தீங்கன்னு இங்கேயும் அப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு ஆமா. பர்டிகுலர் சைட்ல, அதாவது மடலூர் சைட்ல ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஐயனார் கோயிலுக்கு சரியா முன்னுக்கு சுடுகாடு பக்கத்துல ஐயனார் கோயில். ஆமா. அந்த கோயில் ரோடால நாங்க அடிக்கடி போற டைம்ல வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுது. அப்படி இல்லாட்டி நான்வெஜ் சாமான் எனக்கு கொண்டு போயிட்டோம்னு சொன்னா அந்த கோயிலை தாண்டுற டைமுக்கு அந்த நான்வெஜ் சாமானும் இருக்காது வண்டியில. ஸோ அப்படி இருக்க டைமுக்குள்ள நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணலாமா அந்த இடத்துல அமானுஷமா இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நைட் டைம்ல. ப்ரோ இதே சரி என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ப்ரோ இந்த கதை தான் மாசாணி இல்ல மாசாணி படத்துலயும் இந்த கதை தான் வரும். நிறைய வில்லேஜ்ல இதுதான் இருக்குது என்கிட்ட, நிறைய வில்லேஜ்ல. ஆனா மூட நம்பிக்கை ஆக்சுவலா நம்பவே கூடாதுன்ற ஒரு கேரக்டர் தான் நான் இருந்தேன். ஆனா நான் வந்து நம்பவே மாட்டேன் ப்ரோ. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களா ஒரு வீடான ஃபீல் வரும், அந்த வீடான ஃபீல் வந்தாலே நான் எனக்கும் ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அந்த இருக்குமோ அப்படின்னு. இல்ல நான் இப்பயும் நம்ப மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பயம் வரும். பயம் வர்றது புதுசு இல்ல. நீ நம்பல தானே? இதெல்லாம் நடக்குதுன்னா இல்ல நீ நம்பல தானே? நம்பல. ஓகேடா. இல்ல நம்பல. நான் நான் வந்து இந்த சுடுகாடு கூட வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப கஷ்டம் வெறுப்பா இருக்கும். நான் என்ன தெரியுமா, ஈஸியர்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் ஓகேவா. நாங்க ஒரு ரெசார்ட் புக் பண்ணோம் எங்க பசங்களோட சேர்ந்து. திருவான்மியூர் ஒரு கேள்வி வருது. அத இல்ல நீ இங்க பாரு, நீ அது கூட வேணாம், நீ அவ்வளவு கூட வேணாம். நான் திருவான்மியூர்ல நான் ஒரு ரெசார்ட் கூட்டு போறேன் ஓகேவா. ஓனர் பையன் நீங்க எல்லாம் அவன் துபாய் தான். இங்க வந்து எவன்கிட்டயோ ஒரு மெயின்டைன் பண்ண கொடுத்துருக்கான். அவன் வந்து அதெல்லாம் கிடையாது. இது நான் உனக்கு கூட்டு போறேன் ஓகேவா. பீச் ஓட்டின மாதிரி தான் இருக்கும். நீ கதவை சாத்திக்கோ, அது சுத்தி ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கும் ஓகேவா. டம்முன்னு தட்டினான் 1 மணிக்கு எவனோ. எவன்டா அந்த பைத்தியக்காரன் வந்து தட்டுறான்னு கதவை திறந்து போய் பார்த்தா எவனும் இல்ல. நான் என்ன பண்ணேன், இங்க பாரு நீ நம்பு அந்த செயின் இருக்கும் தெரியுமா, செயின் லாக் இருக்கும் தெரியுமா கதவுக்குள்ள, அந்த செயின் லாக் மட்டும் போட்டு கதவை லாக் பண்ணல. நான் அப்படியே டோரை பாதியிலே ஓபன் பண்ணி வச்சிட்டேன். சரி என்னடா பண்றானுங்க அப்படின்ட்டு. சத்தமே வரல ஒரு 1 hour. திருப்பி நான் என்ன பண்ணிட்டேன், சரி போடா ரொம்ப இது வருது, நாய்ஸ் வருது, அந்த பீச் நாய்ஸ் வருது, சரி சாத்திரும்னு சொல்லிட்டு நான் எடுத்து நான் லாக் பண்ணி விட்டேன். லாக் பண்ணி 10 நிமிஷம் திருப்பி அந்த சத்தம்டா. கோபால் நீயும் வேணாம் ரசட்டும், கதவு தட்டுற சத்தமா? ஆமாண்டா டேய் சும்மாடா ஊங்கி அடிக்கிறானுங்கடா. ஒருத்தன் வந்து உன் கதவை ஃபோர்ஸா டும் அடிச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஏய் இங்க நான் என்ன தெரியுமா, அதுவும் இங்க பாரு 3 நார்த் இந்தியன் பசங்க. ஒரு நிமிஷம் இத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவன் ஒரு நிமிஷம். இப்போ கதவை டம்முடமா அடிக்கிறான். நீங்கலாம் வடக்கான் கூட போயிருக்கீங்க. வடக்கானுங்க ஒரு 2-3 பேர் இருக்கீங்க. அதான் 3 பேரு. சரி. ஆனா அந்த வீட்டு பக்கத்துல யாரும் இல்ல, வெளிய வாட்ச்மேன் யாரும் அது இங்க பாருடா உனக்கு தெரியும்ல, அது அந்த இடம் பேர் நான் மறந்துட்டேன்டா. நான் இப்ப கூட மேப்ல நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். பாரு அப்படியே நான் இருந்த ரெசார்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ ஆப்போசிட் வியூவே வந்து பீச் தான். ஈசிஆர் பீச். அது நீ ஈசிஆர் எல்லாமே பீச் தான் வச்சுக்கோ. அந்த மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து பீச் வியூ. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன ஒரு 1.5 கிரவுண்டுக்கு இடம் விட்டு தான் இன்னொரு வீடு இருக்கு. 1.5 கிரவுண்ட் வரையும் இடம் இருக்கும்னு வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கு நான் அதெல்லாம் கேட்கல. இல்ல இப்போ அந்த நீங்க வீட்டுள்ள இருக்கீங்க, வீட்டுக்கு வெளியே யாருமே இல்ல. டேய் காம்பவுண்டே 1 கிலோமீட்டர் இருக்கும்டா. காம்பவுண்டுக்கும் அந்த வீட்டுக்குமே 1 கிலோமீட்டர் இருக்கும். சரி ஓகே. இப்போ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். அப்போ அங்கேயே யாருமே இல்ல, இங்கேயும் இல்ல, வீட்டு உள்ள இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நான் கதவு அடிக்கிற சத்தம் கேக்குது. தட்டலாம் அடிக்கிறானுங்க. சரி திறந்து பார்க்கும்போது யாரும் இல்ல. திரும்ப அடிக்கிற சத்தம் கேக்குது. அதானே? அப்ப அடிக்கல,
நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த வாட்டி கதவு ஃபுல் லாக் பண்ணல. அந்த செயின் லாக் மாதிரி இருக்கும் தெரியுமா உள்ள, அந்த செயின் லாக் மட்டும் போட்டு கதவு ஓப்பன்ல வச்சிட்டேன். அதாவது உனக்கு அந்த செயின் ஆனா காத்துல அடிக்கிற மாதிரி இல்ல. உனக்கு பீச் நாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குதுடா. ரொம்ப பீச் நாய்ஸா இருக்குன்ட்டு நான் தான் என்ன பண்ணேன், திருப்பி அந்த செயின் லாக் எடுத்துட்டு செயின் லாக்கோட சரி அப்படியே நான் கதவு டோரை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு அடிக்குதுடா டும் டும்னு. எனக்கு என்ன தெரியுமா, நம்ம பசங்க பயந்ததோட இல்ல இவனுக்கு பயந்துட்டு உண்மையிலே இல்ல 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 அந்த இடத்துல நான் இருந்தாலும் ஏதாவது உண்மையிலே அதாவது பேய் இல்ல வேற ஏதாவது ஏய், இருக்கலாம்ல. நீ பேய் இல்லைன்ற நீ சரிடா, நீ பேய் இல்லைன்னே விடுறா. அந்த வீடு சுத்தி சிசிடிவி கேமரா ஓகேவா. நம்ம பசங்க பயந்ததோட அந்த 3 நார்த் இந்தியன் பயந்துட்டானுங்க ஓகேவா. அவனுங்க செம்மையா பயந்துட்டானுங்க ஃபுல்லா. நான் அப்பயும் சொல்றேன் ப்ரோ, யூ ஜஸ்ட் டோன்ட் கெட் பேனிக். இஃப் யூ கெட் பேனிக் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் பிளட் ப்ரெஷர்னா நீ தான் வந்து தாவலாம் மாட்டுவ. நீ மாட்டுறதெல்லாம் நான் மாட்டுவேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு பேனிக் ஆகாத, சில்லாருன்றேன். எவனாலும் இருக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டது இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி கேக்குது. அவன் அந்த ரெசார்ட் புக் பண்ணான் தெரியுமா, அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நானு. ப்ரோ என்ன ப்ரோ இது நடக்குதுங்க, இப்படி சத்தம் கேக்குது ப்ரோ அப்படின்றேன். அவன்லாம் ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இருக்க ப்ரோ, இந்த விண்டு வந்து சடனா வந்து கதவை அடிக்கும் ப்ரோ. எது விண்டு வந்து கதவை அடிக்குமா? யோ, நான் செயின் லாக் போடும் போது அடிக்கலையா, சாத்தனா மட்டும்தான் அடிக்குது. அப்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான்டா, நீ சாத்தாதனால காத்து உள்ள போயிடுச்சு, நீங்க சாத்தினால காத்துல அடிக்குதுன்றான். காலபூலி இது வேலைக்காகாது. நைட்டேடா கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 2:15 இருக்கும். கார் எடுத்துட்டோம் நாங்க. இது வேலைக்கு ஆகாது, இங்கிருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ரெசார்ட்ல இருந்து கிளம்பிட்டோம். 3 பேர். அவனுக்கு பேனிக் ஆனது வந்து பார்க்கவும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்குமே உள்ள லைட்டா பேனிக் ஆரம்பிச்சிச்சு. இது செட் ஆற மாதிரி இல்ல தெரியல அந்த அப்படின்னு. இல்ல அந்த இடத்துல நான் இருந்தாலும் பயந்துருப்பேன். இதேதான் பண்ணிருப்பேன். ஆனா அவன் காலைல இது இல்ல இது இல்ல 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 வேற ஏதாவது திருட்டுனாங்க நீ இப்படி சொல்றல, காலைல கொலகாரனுங்க அந்த மாதிரி இருக்கு. நாங்க போயிட்டோம் கரெக்டா இல்ல இங்க பாரு 12 அலெக்ஸ், இல்ல இல்ல இரு ஒரு இரு மான்ஸ்டே. அந்த மாதிரி டைம்ல நீ என்ன பண்ணிடணும், டக்குன்னு வெளியில 4 பேரை வெளியே வந்துட்டு வெளியில சேர் போட்டு சரக்கு போட்டு உட்காந்து அடிச்சு என்ன நடக்குதுன்னு இல்ல இல்ல பாத்துக்கணும். பெருசா அதை இல்ல இல்ல உனக்கு ஒரு தெரிஞ்சு நிமிஷம் வந்தாதான் இல்ல தப்பு. ஆல்ரெடி ப்ரோ இல்ல இல்ல ஆல்ரெடி பெருசா அலெக்ஸ் இது இருடா, இல்ல நான் இது சொல்லிடுறேன். நார்மலா பேசலாம். அதே இந்த மாதிரி தைரியம் வராது ப்ரோ. இல்ல அதே மாதிரி ஈரமான் சார், நீ சொல்றது விஜயா பார்க் அந்த ரோட்லயா, அதுக்கு இல்ல முன்னாடி ப்ரோ, இருக்கிற இது எந்த ரெசார்ட் இது சொல்றேன்? இதுங்க நான் இது கரெக்டா எங்க தெரியுமா நான் சொல்லணும்னா, இருங்க நான் மேப்லயே பாக்குறேன். நான் புக் பண்ணது நான் மேப்ல இருக்கும், ஹிஸ்டரியை பார்த்து சொல்றேன். இல்ல அலெக்ஸ் இங்க பாரு, நானும் போயிருக்கேன்டா ரெசார்ட்டுக்கெல்லாம். நான் பசங்க எல்லாம் என்ன பண்ணானுங்க, நைட்டு 2 மணி இருக்கும், எல்லாம் நாங்க சரக்குலாம் அடிச்சுட்டு, பசங்க சரக்கே அடிக்காத ஒரு 4 பேர் என்ன பண்ணானுங்க, ரெசார்ட்டை தாண்டி எகிரி குச்சி போயிருக்கானுங்க. அவன் என்ன பண்ணா, அங்க யாரோ நின்னுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எகிரி குச்சி போய் யாருங்க எகிரி குச்சி அந்த செகண்ட் ஆளை காணோம். கடலுக்கு போகவும் முடியாது, ரைட் லெஃப்ட் ஆளை காணோம். இவனுக்கு யாருன்னு எகிரி குச்சிட்டு தலையை தூக்குறான்னு இங்க காணோம். குரலை குத்துட்டு எகிரி குச்சானுங்க காம்பவுண்ட்ல இருந்து. ஓகேவா அலெக்ஸ், கேக்குறியா? ப்ரோ நான் இவனுங்க கேக்குது. நம்ப இல்ல இல்ல மாட்டான் ப்ரோ. அதான் எனக்கு ஆக்சுவலா அது அவன் நான் சொன்னேன் டேய் இவனுக்கு நீங்க ஒருத்த பைத்தியம் எங்க பார்த்தாலும் ஏதாவது பிகரை பார்த்துட்டு இதே புறப்படும் அவங்களுக்கு. அண்ணா இல்ல நான் சீரியஸா. அதே மாதிரி 2வது தடவை போகும்போது அவனுக்கு சொன்னானு என்கிட்ட. நான் சொன்னேன் டேய் உங்களுக்கு இதே வேலைடான்னு சொல்லி. ஆனா ஏதோ இருக்கு. ஆனா வந்து இருக்கு என்ன ப்ரோ. சொல்றது, ஆனா அது வந்து பெருசா ஆனா வாட்ச்மேன் கேட்ட என்ன சொல்லுவாங்க, சார் அப்படிதான் சார் உங்களுக்கு நிழல் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கு, அதெல்லாம் நீங்க பெருசா நீங்க விட்டு போயிடுங்க சார் அப்படின்னு தான் சொன்னான் வாட்ச்மேன். சரி நீங்க இதுல சொல்றீங்களா ப்ரோ, காலைல நாங்க ரெசார்ட் காரனுக்கு ஃபோன் பண்ணோம், 12 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு சிசிடிவி ரெக்கார்டிங் எடுத்து குத்துறேன் ப்ரோன்ட்டான். ஓகேவா. ஏன்னா நாங்க கேட்கும் போது ரெக்கார்டிங் இப்போ எடுக்க முடியாது ப்ரோ, நான் பசங்க வந்தோடனே நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி 12 மணிக்கு நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடறேன்னா. எங்களுக்கு மொத்தம் 3 ஹவர் ரெக்கார்டிங் அமிச்சான். எத்தனை மணிலேருந்து தெரியுமா, 9 மணிலேருந்து 1 மணி வரையும் ரெக்கார்டிங் அமிச்சான் எனக்கு. 1 ஹவர் ரெக்கார்டிங்ல நீங்க நம்புங்க, கொசு மட்டும் தான் பறகுது தவிர அந்த வீட்டாண்ட எதுவுமே இல்லை. இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, அதாவது அவன் சொல்ற மாதிரி அந்த கதை போர்ஸ் இருக்கு தெரியுமா. சில டைம் வந்து இந்த சரி அவன் சொல்ற சூறாவளி ஃபோர்ஸுக்கு காத்து, ஜன்னல் அடிச்சிருக்கணுமே, ஜன்னல் இல்ல அடிக்கணுமே. நான் சொல்றது இல்ல சிங்கிளா ஒரு சூறாவளி காத்து மாதிரி ஒண்ணு சுத்தம் தெரியுமா, மண்ணிலேயே ஸ்ட்ரைட்டா வந்து டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி பாத்திருக்கியா? பீச்ல சும்மாவே சுத்தம் பத்தியா ஒரு சூறாவளி அந்த மாதிரி காத்து கூட வந்து அடிச்சிருக்கலாம். என்னோட அசம்ஷன் தான் இது. ப்ரோ எனக்கு என்னன்னா அடிக்கும் ப்ரோ, அது ஜன்னல்லாம் இருக்கு ப்ரோ. இருக்கலாம், இந்த காத்து கூட இருக்கலாம். சரி அது நீங்க இது வேணா அத அலெக்ஸ் அந்த பல்லாவரம் தாண்டி அது என்னடா அது ஃபாரஸ்ட், நம்ம நைட் கூட கேம்பெயின் பண்ணுவோமே நம்ம. ஈசிஆர் தாண்டி இல்ல ஈசிஆரா நான் சொல்றது இதுகிட்ட வரையும் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி அது ஒரு இடம் சொல்லுவாங்களே மாங்காடு முட்டுக்காடு கதை கேட்டிருக்கீங்களா?
இங்க பாருங்க, அதெல்லாம் நான் இப்போ கூட எவிடன்ஸ் சொன்னா, என் பழைய ஆபீஸ் பையன் என் மேனேஜர் என்ன பண்ணான்னு உங்களுக்கு போட்டோ கால் ரெக்கார்டிங் கூட அனுப்பிச்சு விடுவேன். என் ஆபீஸ் டீம் மட்டும் போயிருக்கானுங்க ஓகேவா, முத்துக்காடு நைட்டு ஃபுல்லா ஸ்டே. எப்போ ஒரு கரெக்டா ஒரு 3 வருஷம் முன்னாடி ஓகேவா. நான் அப்பதான் எனக்கு இருங்க, நான் அப்பதான் வந்து 2022 2001 2022 ஓகேவா. நான் அப்பதான் வந்து கோவால இருந்து வந்து ட்ரிப் வந்தேன், அதனால நான் வரலன்ட்டேன். டேய் நான் இப்பதான் வந்தேன், நான்லாம் வரல, நீங்க போங்கடான்னு சொல்லிட்டு பசங்க எங்க டீம் பசங்க எல்லாம் போனாங்க. என் மேனேஜர் வந்து பக்கா முஸ்லீம். அவர் வந்து அந்த ஓதுவார், டைம்க்கு டைம் ஓதுவார். அவர் வந்து அதுல எதை வேணா மறப்பாந்தாலும் அதை மறக்க மாட்டாரு. அதுல பர்ஃபெக்ஷனா இருக்கிற ஆளு. 5 வேளை தொழுவுற ஆளு. அததான் பக்கா இருப்பாரு ப்ரோ. இங்க இருந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க லோக்கல் ஃபிஷர்மேனை போட்டை வச்சு இறக்க வச்சு அவங்களும் கேம்ப் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. நைட்டு கரெக்டா 7 மணிக்கு என்னமோ 7 மணிக்கு எத்தனை மணி தெரியல, அந்த ஆள் ஓதி இருக்காரு எங்க மேனேஜர். எங்க டீம் ஆளு, என் டீம் பையன், அவன் வந்து ஒரு 6.4 ஓகேவா, என்னோட 2 இன்ச் அதிகம், 3 இன்ச் அதிகம். நான் 6 தான், 6.4 அவன். 6.4 செம்ம ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்களுக்கு தெரியல மண்ணுல ஓடுறதுக்கும் தரையில ஓடுறதுக்கும் டிஃபரன்ஸ். அவன் மண்ணுல அவ்வளவு ஸ்பீடா ஓடி இருக்கான். அது எப்போ பயம் ஏய் வேதனை மேனேஜர் ஓதுனதுக்கு அப்புறம் ஓடி இருக்கான்டா அவன் அவ்வளவு ஸ்பீட்ல. ரிட்டனும் ஓடி இருக்கான். இவனுக்கு என்னடா அவன் பண்றான் ஒண்ணுமே புரியலன்ட்டு ஒரு மாதிரி வீடு இருந்துச்சு. அந்த போட் மேனை கேக்குறாங்க, தம்பி அவன் ஓடுறது சரியில்லை, நீங்க பாத்துக்கோங்க, பிடிச்சி உட்கார வச்சிருங்க நைட் நேரத்துல, இது நைட் நேரத்துல ஒரு மாதிரி நீங்க உட்கார வைங்கன்னு இருக்காங்க. இப்பதான் இவங்க பசங்களை என்ன பண்ணிருக்காங்க, அவரை போய் பிடிச்சிட்டு வரதுக்கு போயிருக்கானுங்க. எல்லாருக்கும் செம்மடி உழுது அவங்க கிட்ட இருந்து. இன்னும் இங்க பாரு சரக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் எதுவுமே இவனுங்க வந்து இது பாரு தம்மு கூட பெரிய தம்மு எதுவுமே யூஸ் பண்ணல. அவன் அதுக்குள்ளே போதையே அடிக்கிறான்றது எனக்கு வேடா இருந்தது. சரி என்னதான் சரி சொல்றான்ற இந்த விஷயம்லாம் அவன் வந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றானுங்க ஓகேவா. சரி சொல்றானே என் மேனேஜர்ல இங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணாத, வெளில டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு. சரி வாயா வெளில டிஸ்கஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு பிரேக்ல போய் தீபக் நான் உண்மையா சொல்றேன்டா, நீ இருந்துதான் அவனை சமாளிச்சிருக்கலாம்டா, எங்களால முடியலடா, நெருப்பு கேம்ப் ஃபயர் கட்டையை தூக்கி அடிச்சான்டா எல்லாரையுமே. நீ போதையில இருக்கவும் பண்ணலாம், இல்ல கஞ்சா அடிச்சவும் பண்ணலாம், அவன் எதுக்கு அதை பண்ணும்? ஏய் டீம் பசங்க எல்லாருமே அடிச்சு ஓட விடுறான்டா, எல்லாருமே அடிக்கிறான், எல்லாருமே அடிச்சு ஓட விடுறான். மேனேஜரை கொன்னே அவனும் தீக்குறான். இந்த அவனோட கான்செப்ட் என்னன்னா, என் மேனேஜரை ஏதாவது சாவ வச்சிடணும். எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பா இருந்தது. இவன் ஏதாவது டார்கெட் பண்ணிருப்பான், அதனாலதான் அந்த ஆள் அப்படி பண்ணிருப்பானு. கடைசியில பார்த்தா அந்த போட்காரர் இருக்கான்ல, அவர் சொன்னாரு, அவர் ஓதுனார்லப்பா, அதுலதான் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு, இங்க ஏதோ ஒரு ஆகி ட்ரிகர் ஆகி தான் அவனை அப்படி பந்துட்டுக்கிறான். நைட்டே இங்க பாரு, நைட்டே அவனை கட்டி காலைல 10 மணிக்கு எஞ்சி கேக்குறானா என்ன நடந்ததுன்ட்டு. எனக்கெல்லாம் இது படம் பாக்குற மாதிரி இருந்தது. ஒருத்தன் சொன்னா பரவாயில்ல, அவன் கட்டினதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல, சைலண்டா இருந்தாங்களா? கத்தினே இருந்தானா ப்ரோ நைட்டு ஃபுல்லா. இவனுங்களுக்கு மொத்தமே அதாவது சொல்றது மொத்தம் ஒரு 12 பேர் பண்ணானுங்க, 11 பேரும் மிரண்டு போயிட்டானுங்களாம். இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன கேட்டா இது எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல இப்பயும் இருக்குது, ஆனா அமையாது. என்னன்னா ஒரு ஹாண்டட் ஹவுஸ்னு ஏதாவது இவனுக்கு சொல்றதுக்கு இல்ல, ராத்திரி நேரத்துல குஸ்ட் அதான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்ன்றது ஆசை. ஒரு டிமாண்ட் ஏகாலி பத்துல வர மாதிரி இது எல்லாரும் முதல்ல இது எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு. ஆனா ஏன்னா பண்ண மாட்டான். ஏன்னா நீ இல்ல தனியாவும் போக முடியாது, தனியா போனாலும் அந்த ஒரு இது இருக்கும். கூட அவனா வருவானான்னு கேட்டா அவனும் வரமாட்டான். அப்ப அந்த பிளானே கேன்சல் ஆயிடும். ஆனா அந்த தாட்டே கேன்சல் ஆயிடும். அப்படியே அந்த தாட் இது வந்து வியர்டா இருக்குடா, என்ஜாய் பண்ண போனானுங்கடா. இவர் ஓதுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி ஆயிட்டான்றது வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு சொல்லட்டுமாமா. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, உண்மையில நான் பிளாக் மேஜிக் ஒரு சிலதெல்லாம் நான் ரியலாவே அது பிலீவ் பண்ணிருக்கேன். ஆனா இது எப்படின்னு எனக்கும் தெரியாது. ஆனா பணம் நந்திருக்கு, உண்மையில பண்ணிருக்கானுங்க எப்படின்னு புரியல. ப்ரோ காலைல ஏஞ்சி அவன் கேக்குறானா ப்ரோ என்ன நடந்தது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பேயெல்லாம் நம்பிக்கலாம் இல்ல, பேயெல்லாம் கிடையாது மான்சர். அவன் உடம்புல வந்து நெகட்டிவ் ஏதோ வைப்ரேஷன் ஆல்ரெடி இருந்திருக்கு. இவர் ஓதுனோன்னு அது வந்து ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அங்க இருக்குதா இல்ல அது அவன் மைண்ட்ல இருக்குதா, சைக்காலஜிக்கலா அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமான்னு அது தெரியல. பட் அவனை அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் நீ சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுத்துதான் தெரிஞ்சிருக்கும். காலைல ஏஞ்சி கேட்டானா என்ன நடந்தது அப்படின்ட்டு. அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
என் மேனேஜர் வாயிலே வந்து 2 வைக்கணும்னு தோணும். இருங்க, என் மேனேஜர் வந்து என்கிட்ட சொல்றான். என் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் மேனேஜர் வந்து இந்த படத்துல சொல்லுவாங்களா, டேய் நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்றேன்டா, நீ எங்க வேணா போங்கடா, அங்க மட்டும் போயிடு. அந்த மாதிரி பேசுறான் என்கிட்ட உட்காந்துக்கிட்டு. அவன் அவன் அப்படி பேசுற ஆளும் கிடையாது, ஓகேவா? அவன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருப்போம்னு நினைக்கிற ஆளு. அவன் உட்காந்து பேசுறான் என்கிட்ட, ஏய் தயவு செய்து நீ எங்க வேணா போ, அங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டது, டேய் இந்த ஆள் தான்டா ஓதன நாள் தான்டா ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு, அந்த மீன்காரனே சொல்றான்டா, இங்க இந்த மாதிரி அவர் கேள்விப்பட்டிருக்காரு ஆனா பார்த்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரே பாக்குறாரு, இது ரொம்ப வியர்டா இருக்குடா அப்படி. ப்ரோ 6 கிலோ 7 கிலோ மீன் ப்ரோ, ஃப்ரெஷ் மீன் சமைக்காம அங்கேயே போட்டுக்கிறானுங்க, எவனுமே சாப்பிடல நைட்டு ஃபுல்லா. இந்த கூத்து நடந்ததுக்கு வாங்கின சரக்குல இருந்து எல்லாமே வேஸ்ட். நைட்டு காலைல பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்திருக்கானுங்க. இவன் கட்டி போட்டவன் அவன் ஏஞ்சி என்னடா நடந்ததுன்னு கேக்குறான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரைட், பெரிய புரியுது. எப்படி இருக்கும்? அடி வாங்கினவங்களாம் என் ஃப்ரெண்டு சொல்றான், மாமே சாம்பார் மாமே ஒரு அடி பின்னாடி. சரி அவன் சொல்றான், அந்த படத்துல சொல்லுவாங்க திரும்ப இன்ட்ரோடக்ஷன், அந்த மாதிரி என்கிட்ட சொல்றான் என் ஃப்ரெண்டு. அவர் ஓடுனத தண்ணியில அப்படி தண்ணி கிட்ட இருக்கு மச்சான், அந்த இது மணல் அதுல அவ்வளவு ஸ்பீடா ஓடுறான் மச்சான். நம்ம யாராலுமே ஓட உசைன் போல்ட் கூட ஓட மாட்டான் மச்சான், இருந்தாலும் அவ்வளவு ஸ்பீடா ஓடுறான்டா. இதோ செம்ம, நான் லைஃப்ல பார்த்தது இல்லைன்றான். மிரண்டு போய் நான் அந்த 11 பேர் மிரண்டு போய் நான் பேசுறத அன்னைக்கு நான் பார்த்தேன். மன்சர் ப்ரோ ரீசன் அந்த யூடியூப்ல வந்து சிம்பிள்ஸ் வரதாங்க, அவங்க மாதிரி யூடியூப் அந்த வீடியோஸ் பார்க்க டைமுக்குள்ள நீங்க அந்த அவங்க பிளேஸ் போற இடத்த நீங்க நம்புறீங்களா ப்ரோ? நானா உண்மையா சொன்னேன் ப்ரோ, நான் ஒரே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரோ, சத்தத்தை ஃபீல் பண்ணியிருக்கேன். என் பக்கத்துல அந்த வந்து வியர்டான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டச் ஃபீல் இருக்கும். காத்து அடிச்ச ஃபீலே, காத்து தான் அடிக்கும், ஆனா அது டிஃப்ரெண்டான ஃபீல் நான் பார்த்திருக்கேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், நான் கண்ணுல வந்து நான் என் ஃப்ரெண்டு, நான் இப்போ இவன் ஆதி சொன்ன மாதிரி தான், என் ஃப்ரெண்டு கதர்னா, ஆனா நாங்க பாக்கல அந்த கிணத்துக்கிட்ட யாரையுமே. நான் பார்த்தே நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் மாஸ்டர் ப்ரோ, அந்த வீடான ஃபீலிங். நான் பார்த்தது இல்ல, இது பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்றேன், ஆனா நாங்க பாக்கல. ஆனா சடனா பார்த்தோன்னா ஒரு சில்னஸ் எங்க பாடியில, என்னடா அதுன்னு. இந்த மாதிரி நான் ஃபீல் பார்த்திருக்கேன். நானுமே சொல்றேன், கண்ணுக்கு நேரா நான் பார்த்தது இல்ல. நான் ஆனா வந்து சத்தத்தை கேட்டிருக்கேன், உண்மையா சொல்றேன், சத்தத்தை கேட்டிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்திருக்கு, பக்கத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்திருக்கு. பட் நானும் பார்த்தது இல்ல. ஸோ இது என்ன கான்செப்ட்ல எடுத்துக்கிறது எனக்குமே தெரியல, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் எனக்குமே. நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுறலாம். ஒண்ணுமே இப்ப இதுல இல்ல நரோட்டோ, இங்க பாரு, நம்ம ஒண்ணும் இங்க பாரு 12 வயசு 13 வயசு பசங்க கிடையாது, புரியுதா? இரு, என் ஏஜுக்கு இல்ல என் ஏஜுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதான் நினைப்பேன். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த ஃபீல் வந்தது வந்து நான் உண்மையாவே நான் வந்து எப்படி சொல்றது, ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுல, இப்படி எல்லாம் இருக்குமான்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் மறக்க மாட்டேன், அதனால சொல்றேன். ஆமா, என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதனால அமைதியா இருக்கேன். சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அதுவே ஒரு ஹாண்டடா இருக்கும். அது திரும்ப வந்து நம்ம பேசும்போது வந்து அப்படியே ஃபுல்லா டீட்டெயிலா போகும் மனசுல, திரும்ப வந்து அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அதனால சொல்லாம இருந்தது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளி சரத் வீடியோ பாத்திருக்கீங்களா? யூடியூப்ல கோஸ்ட் ஹண்டிங் தான் பண்ணுவீங்களே, கோஸ்ட் அந்த வீடியோ தான் போட்டுட்டு இருப்பேன் நைட் 12 மணிக்கு. அதெல்லாம் அவன் எடிட்டிங் போறானா உண்மையா போறானா தெரியாது, அதான் என்னன்னு தெரியல. நான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா அது பயமா தான் இல்ல எனக்கு. அவ்வளோ அது ஏதோ பண்றாங்க அப்படின்னா. சரியான தைரியசாலிடா. நான் நைட் அவன் போறதை பத்தி நான் வந்து பெருமையா நினைப்பேன்டா, உண்மையா சொல்றேன். அவன் போற வீடியோ வந்து ஃபேக்கா கூட இருக்கலாம், ஆனா நைட்டு அந்த மாதிரி இடத்துக்கு அவன் போய் ரெக்கார்டிங் பண்ண ட்ரை பண்றானுங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா போட்டு போறாங்க. யாரு மாஸ்டர்? சிம்பிளி சரத்னு இருப்பான் ஒருத்தன். அப்படியா? அவன் நைட்டு 12 மணிக்கு மேலதான் வீடியோவே அப்லோட் பண்ணுவான். வீடியோவே ஒரு மாதிரி டிஃபரெண்ட். ஒரு நிமிஷம், இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஆனா இப்ப அவன் வீடியோ பாக்குறது இப்ப நான் பாக்குறது இல்ல. ரொம்ப ஓல்டு, அவனுக்குலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் நான் பாத்திருக்கேன். பட் அவன் அந்த போற ஏரியாக்கெல்லாம் போறதுக்கு தில்லு வேணும் உண்மையாவே. நீ என்ன வேணா சொல்லு, திடீர்னு ஒரு பாலஞ்ச ஸ்கூலுக்கு போவான், எனக்கு கொஞ்சம் தான் நான் இருக்கு, நான் பார்த்து பழ வைப்பேன். அதெல்லாம் 1 இயர் ஆயிடுச்சு. தில்லு தான் வேணும், அந்த தில்லாம் சும்மாலாம் வராது.
நான்லாம் உண்மையா நான் அவன் கூட போசனா தெய்வப்பா விட்டுறா சாமி அல விடுறாங்க நான் போறேன்டா. ஆமா, நம்ம வீடியோ பாக்குறதுக்கும் நேர்ல இருக்கிறது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஐயோ நெஞ்சுலாம் அடிக்கும்யா, நெஞ்சு அடிக்கும், நெஞ்சு ஆமா, அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு திணறும். நான் அதான் சொல்றேனே, நான் ஃபீல் பண்ணிருக்கேன், மூச்சு திணறும், அதெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் அந்த ஃபீல். உயிரோட எங்கேருந்து போனான்னு இருக்கும் நம்மளுக்குலாம். ஆமா. இது மற்ற முனிசிபல் வந்து சிம்பிளி ஸ்வரத்தோட ஒருத்தன் இருந்து இப்ப தனி யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கான், திருச்சி ரஹ்மான். அவனோட வீடியோ பாத்துக்கிட்டீங்களா? செம்ம ஹாண்டடா இருக்கும் அந்த வீடியோ வந்துட்டு. யாரு ப்ரோ அவன் பேர் என்னது? திருச்சி ரஹ்மான் 143 ஹண்டர் டிவி சிம்பிளி கேக்ஸா? படத்தோட வந்தவன். இல்ல திருச்சி இல்ல பேசுறது கேட்ட. திருச்சி ரஹ்மான் சொல்லி ஒருத்தர் இருப்பான், சிம்பிளி ஸ்வரத்தோட வீடியோ முதல் பண்ணிட்டு இருந்தவன், பிறகு தனியே போய் யூடியூப் சேனல் திறந்தப்ப பண்ணிட்டு இருக்கான். அவன் வீடியோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். திருச்சி ரகுமான், ஆமா ஆமா ப்ரோ, இப்பதான் ப்ரோ பாக்குறேன் வந்து. அவனோட நல்ல வீடியோ. வாசு இப்ப கொஞ்சம் வாசு ப்ரோ கொஞ்சம் முதல் நல்லா பண்ண, இப்ப அவர் வீடியோ கொஞ்சம் டவுனா இருக்கு. ரீசன் என்ன மாதிரி சொல்லி தெரியல. பாக்கலாம், என் வீடியோ இன்னைக்கு நைட்டு போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. நைட்டு பார்க்க போறியா? என்ன மாஸ்டர் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் பாக்கலாம். அந்த ஏரியாக்கு தான் போக கூடாது, அந்த ஏரியாக்கு தான் போக கூடாது, வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கலாம், தப்பு இல்ல, நீ ஏரியாக்கு தான் போக கூடாது. பாக்குற வீடியோ அது. அப்புறம் பேய் வீடியோ நைட்டு தான் பார்க்க முடியும், பகல்லையே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் அதுக்குதான் அது பேய் வீடியோன்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் காஞ்சரிங் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் ப்ரோ, நான் பாத்துறேன். காஞ்சரிங், நன்னு, இட்டு. காஞ்சரிங் ஓகேவா அலெக்ஸ்? எனக்கு நன்னு பிடிச்சது இல்ல, காஞ்சரிங்கோட நன்னு பிடிச்சது. இட்டு பாத்துருக்கேன். ஓகே, நான் நிறைய பாத்துருக்கேன், பேர் தான் வர மாட்டேன். எனக்கு வந்து என்னோட பெஸ்ட் வந்து என்னன்னா ஓமன் எக்ஸாசிஸ்ட். எக்ஸாசிஸ்ட்லாம் பாத்திருக்கியா? எக்ஸாசிஸ்ட்லாம் சொல்லுங்க. ஓஜா போர்டு வந்து நாங்க ட்ரை பண்ணிருக்கோம், பட் அதுவும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நானும் ஓஜா போர்டு ஓச்சு ப்ரோ, கரண்ட் போயிடுச்சு. யார் யாரெல்லாம் ட்ரை பண்றோம் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வந்து நடந்திருக்கு, கரண்ட் போயிருக்கு. நான் ட்ரை பண்ணேன், நான் ஓஜா போர்ட் மட்டும் இல்ல, நீக்ரோபானிக் ஆப் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 100% எனக்கு அதுக்கு நான் 3 இது ட்ரை பண்ணிருக்கேன். ஓஜா போர்ட் ட்ரை பண்ணிருக்கேன், பிளட் மேரி ட்ரை பண்ணிருக்கேன், அடுத்து வந்து இந்த மிரர் வச்சு இன்னொன்னு பண்ணுவோம் தெரியுமா, மெழுகுவர்த்தி முன்னாடி ரத்தம் இல்லாம பண்றது. மாஸ்டர் ப்ரோ எதுவும் அந்த இல்ல, பயமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு மாதிரி ஓஜா போர்ட் டாபிக் எடுத்து கரண்ட் போட்டுக்கிச்சு. இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி ஓஜா போர்ட் ட்ரை பண்ணும்போது கரண்டே போயிருச்சு உண்மையாவே. ஆக்சுவலா லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வந்து எவனோ ஒருத்தர் கையை நவட்டிட்டா நம்மளுக்கு ஃபீல் ஆயிருச்சு, எங்களுக்கு பசங்களுக்குள்ள ஃபீல் ஆயிருச்சு, டே எவனோ இது காயினை நவட்டிட்டான்டா அப்படின்னு. சார் லைட்டை போடு எவனும் பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நல்லா ஒரிஜினலா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு மொபைல ஃபுல்லா வந்து ஒரு கபோர்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டோம். பக்கத்துலதான் கபோர்டு, ஆக்சுவலா என்னன்னா டக்குனு வந்து ஓபன் பண்ணி எடுத்துடலாம், அந்த அளவுக்கு தான் கபோர்டு பக்கத்துல. சரிங்களா? முன்னாடி வந்து கேண்டில் வந்து 2 கேண்டில் தான், 2 கேண்டில். என்னோட 2 கேண்டில் வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு கேண்டில் தான் ப்ரோ பண்றோம். நாங்க வந்து அண்ணனோட பண்ணேன், 2 கேண்டில் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரே பர்த்டே கேண்டில். நாங்க கேண்டில் எதுவுமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பர்த்டே கேண்டில், புரியுதா உனக்கு? வெளிச்சமே இல்ல, சொல்லிட்டு பக்கத்துல வச்சு 2 கேண்டில் வச்சு பத்த வைக்கிறோம். சொல்றேன் பர்த்டே கேண்டில்ல மூஞ்சே தெரியாது, பக்கத்துல இருக்க மூஞ்சி எப்படி தெரியும்? அதுதான் பக்கத்துல வச்சு, ஐ மீன் 2 கேண்டில் ஒண்ணா வச்சு இருந்துரும். சோ வந்து அது அந்த பண்ணிருக்கீங்க. நவட்டும் போது இதாயிருச்சு, அந்த கேண்டில் வந்து நவட்ட சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டாங்க, கேண்டில் ஆஃப் ஆயிருச்சு. யார் கையை நவட்டினாலும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ விளாடுறதுக்கு ஏதோ பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தருமாய் இது லைட்ட போடுறோம், லைட் இல்ல, என்ன பண்றது இல்ல. அடுத்து வேகமா கரண்ட் போயிருச்சு, அடுத்து வேகமா எடுத்துட்டு போய் கதவை திறந்து கபோர்டு கதவை திறந்து இது போன் எடுத்து லைட் ஆன் பண்ணிட்டு வெளியே போய் போகிற ஃபுல் பவர் கட்டு. ஆனா கொஞ்ச நேரம் எதுவுமே அந்த அந்த எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாண்டடா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் நடக்கல. இந்த ஆனா ஒரு மாதிரியான பயங்கரமான அந்த ஃபீல். கரண்ட் நினைச்சு பாருங்களேன், நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ பசங்களோட சேர்ந்துருக்கோம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபன்னியா ஒரு வியர்டா ஏதோ ட்ரை பண்றோம் அப்படின்னு அர்த்தம்.
பட் ரெண்டாவது தடவை விடும்போது இது போடும்போது கரண்ட் இல்ல, ஃபுல் பவர் கட், ஏரியா பவர் கட் ஆகும் தெரியுமா? அது அது தெரியும், அந்த பீதி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அள்ளு விட்டுருச்சு. ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு வச்சுக்கோங்க, டோட்டலா இதா இருக்கும். கபோர்டு திறக்கா கட்டிட்டு வச்சுக்கவேன், முடிஞ்சு போச்சு. அதாவது பீதி தான். பட் கபோர்டு திறந்துருச்சு, இது போன் இருந்துச்சு, எடுத்து லைட் ஆன் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஆனா அந்த ஒரு நைட்டு எத்தனை மணிக்கு 10:45 11 மணி இருக்கும். வந்துட்டு வீட்டுக்கு அந்த திரும்ப வந்து உள்ளக்க வந்தது வந்து அடுத்த நாள் காலையில அப்படியே வெளியே போய் டீ குடிச்சு போலாம் அப்படி சுத்தலாம் சொல்லிட்டு பல்லாவரத்துல இருந்தோம். காந்தி நகர் இது அது வந்து காந்தி சிலைன்னு ஒரு ஏரியா இருக்கும் பல்லாவரத்துல. ஃபர்ஸ்ட் பசங்களோட இருக்கும்போது அந்த ஏரியால தான் இருந்தோம். அடுத்து அங்க இருந்து சும்மா சுத்த ஆரம்பிச்சோம் வெளியே வெளியே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அடிக்குது. அடுத்து மார்னிங் தான் கிளம்பி போனோம். சோ அது ஒரு மாதிரி பயத்துல வந்து என்ன பண்றது தெரியாம அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். பேசி பேசி அது ஒரு எனக்கு அது திரும்ப வந்து ரீகால் பண்ண விருப்பம் இல்லாத ஒரு ஏரியா அந்த டைம். பார்க்கலாம்னு பார்த்தா இப்படி புக் பண்ணி வச்சிருக்கானுங்க. முடிஞ்ச போச்சா? எனக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துருத்து. எப்படி நீ புக் பண்ணியா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்களா? நம்மளாம் சொல்றதுதான், நம்மளுக்கு வந்துடும் டிக்கெட்ல. ஆனா பாத்தியா ரீ ரிலீஸ் FDFSக்கே நம்ம எல்லாம் சொல்லி வைக்க வேண்டியதா இருக்குது. இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. சரி விட, நாளைக்கு கமலா எப்படி இருந்தாலும் கமலா குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நாளைக்கு கமலா ஓட்டுறான் நாளைக்கு. டைமிங் இது சொல்லிட்டா ஓபன் பண்ணா கரெக்டா? நான் கவனிக்கவே இல்ல. ஃப்ளூக்கா தான் ஓபன் பண்ணா தெரியும். இதுதான் முறைய எப்படி ஓபன் பண்ணானு. கமலா தான் நாளைக்கு ஓபன் பண்றதா சொல்லிட்டு. கமலா இல்லனா ஈகா கண்டிப்பா கிடைச்சிரும். அதனால அதான் பார்க்கலாம்னு இருக்கேன். ரோஹினி சடனா தான் ஓபன் பண்ணான். ஒரே ஒரு மெயின் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு பண்ற அவஸ்தை இருக்கு. 2 மெயின் ஸ்கிரீன் வைக்க சொல்றா லைட் போட்டு. என்ன நீ பண்றியா? ஆனா ரோஹினியில மெயின் ஸ்கிரீனை தவிர எதுவுமே நல்லா இருக்காது. என்னாச்சு? டேய் அலெக்ஸ், முடிஞ்சா ஒரு 2 டிக்கெட் கிடைக்குமா? மாயாஜால்ல இருக்கு. மாயாஜால்ல இருக்கு. என்ன ப்ரோ இங்க எங்க போயிட்டு கொண்டாடலாம்னு பார்த்தா நீ மாயாஜால் வரலாம் போக சொல்ற. நான் நார்த் சென்னையில இருக்கேன். மாயாஜால் எனக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம். ஏஜிஎஸ்ஸே போய் பார்த்துருக்கேன் தலைவங்களுக்கு. ப்ரோ ஏதோ ஒரு தியேட்டர்ல நான் பார்த்துட்டு போவேன், அத பத்தி பிரச்சனை இல்ல. சரி ரோஹினில செலிப்ரேஷன் நல்லா பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கா செலிப்ரேஷன் அதுக்குதான் டிக்கெட் கிடைக்காம 9am ஷோ இருக்கு. ஆனா என்ன மெயின் ஸ்ட்ரீம் இல்ல, 9am ஷோ மெயின் ஸ்கிரீன் தான் கேட்டுட்டு இருக்கேன். ரக்ஷினி எல்லாம் எனக்கு நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் 2-3 தடவை. அந்த அளவுக்கு செட் ஆகல. ஸ்கிரீன் சின்னதா இருக்கு, நல்லா இருக்கு, சவுண்ட் இருக்காது. லியோக்கு வேற வழி இல்லாம அங்கதான் ப்ரோ கிடைச்சது. அதாவது செகண்ட் டைம் பார்க்கும்போது. அதுவும் அங்கேயுமே 160 வந்து பேக் ஃபுல்லா இதாயிருச்சு. ஆமா பேக் ஃபுல்லா வந்து எப்படின்னே எனக்கு புரியல. இப்பதான் எடுத்து போட்டான் உள்ள போயிட்டு நான் பாக்குறேன். அடியில இருக்கிற சீட் வரலாம் நோண்டி வச்சிருக்கானுங்க. எப்ப ஒரு இது பண்ணா டிக்கெட் ஓபன் பண்ணா? இப்பதாங்க ஓபன் பண்ணிருப்பான். கரெக்டா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது விட்டுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா பார்த்து நேரம் வந்திருப்பேன். சரி கேக்குது ப்ரோ. ரீகனெக்ட் பண்ணு. இல்ல ப்ரீ புக்கிங் எப்படி இருக்குது? வரட்டும் இருக்கு, ஏன்னா நிறைய காத்து இருக்குது. பாரு பிஎம்எஸ் அந்த 24 hours இதுல சம்பவம் எல்லாம் இருக்கு பாத்துக்க. இல்ல அதுலயும் ஒர்க்கிங் டேல ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க தான் போயிருக்கேன். அவன் முட்டு எப்படி தெரியுமா கொடுப்பான்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, எங்களுக்கு பார்த்தனா ஆல்ரெடி 5 நாள் ஆயிடுச்சுன்னு. ஏண்டா வெக்கமா இல்ல? ஏதோ 50 நாள் மாதிரி சொல்றீங்கடா.
2வது வாரம் இல்ல இப்பதான்டா. அவனுங்க வந்து அப்படிதான் சொல்லுவானுங்க, புரியுதா? அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னாலும் சீன். அதுதான் ஆல்ரெடி அப்படித்தானே அசிங்கப்பட்டு வேற வேற மாதிரி ஏதோ முட்டு கொடுக்குறானுங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல இல்லாத ஃபில்டர், ஸ்னாப்சாட்ல இல்லாத ஃபில்டர் எல்லாம் ஏகே ஃபேன்ஸ் கையில தான் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்குதான் ஏதோ. இல்ல எனக்கு புரியல வந்துட்டு, ஒருத்தன் வந்து 275 கோடி என்று சொல்லி போடுறான் வந்து, இன்னொருத்தன் வந்து 145 கோடின்னு போடுறான். காம் அண்டர்லைன் பெண் ஸ்கோர்ல கோடி 142 144 போடுறான். கோடி தான் பண்ணிருக்குன்னு வருது. அதுதான் ஒரிஜினல். காம் ஸ்கோர் 144 145 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போறது வந்து எனக்கே நம்பி இல்லாம இருக்கு. எப்படி சொன்னா ஓப்பனிங்ல வந்து எப்படி வரும் 61 கோடி இல்லாட்டி 62 கோடி தான் அவரேஜா பண்ணிருப்பான். மிச்சக்குள்ள அதாவது மிச்சம் 60 இல்லது 60 இவனா அதாவது இந்த படம் தமிழ்நாட்டுல வந்து விடாமுயற்சி கலெக்ஷன் அடிச்சிருச்சு இப்போதைக்கு. ஆனா அலெக்ஸ், அஜித் குமாரோட ஸ்டாண்டர்டுக்கு இது பெரிய விஷயம் தான். இல்லடா, இது சுத்தி சுத்தி அவன் ஒரே சைக்கிள்ல தான் இருக்கிறான். அது அவனுங்களுக்கே தெரியுது. என்ன பண்றது, இதுல இந்த விடாமுயற்சி ரொம்ப படத்துல டவுன். ஆனா பாரு, முதல் 200 கோடி வந்துரும்னு நினைக்கிறேன். துணிவே 200 கிட்ட போச்சு. இது 200 ஆக்சுவலி பண்ணிருக்கும். வலிமை 200 ப்ரொடியூசர் போட்டான், அதனால வலிமை 200 தான். 200 கிராசிங், அது ஐ மீன் 250 அந்த மாதிரி தொடர்றது வந்து மேபி இது வர சான்சஸ் இருக்கு. அது ப்ராஃபிட்டா வர சான்சஸ் இருக்கு. அலெக்ஸ் இதுக்கப்புறம் ஸ்லோ டவுன். இல்ல இது 200 வந்தாலே ப்ரொடியூசர் 250 போட்டுரும். கூட அவனுங்களுக்கு பெருமை தானே. அப்படி போட மாட்டாங்க. விட்றா, இல்ல பாவம் அதையாவது இருக்கட்டும். அதான் பாவம் அதையாவது எடுக்கட்டும். இந்த படமும் பண்ணலனா விஜய் சேதுபதி எஸ்கே கீழடா அவன். இல்ல இது பண்ணாலும் எஸ்கே கீழ தானே. 330 கிட்ட பண்ணிருக்கான் அமரன். விஜய் சேதுபதி கீழ இருப்பானே. 330 பண்ணோம்ல, சாரி 230 பண்ணோம்ல. அலெக்ஸ், அந்த ஈஷால அது வந்து ஊத்தாண்டிடா. நான் சொன்ன பீச் இல்ல ஊத்தாண்டி ஊத்தாண்டி அதான் ரெசார்ட் பேர் தான் மாட்டல. ரெசார்ட் பேர் தான் வரல, புக் பண்ண ரெசார்ட் பேர் வரல. நான் அதை பீச் வந்து ஊத்தாண்டி. கர்மம் பிடிச்சா. அது ஏன் கர்மம்னு சொல்றாங்க தெரியும். தெரியும், அதனாலதான் ஊத்தாண்டி இல்லடா, உத்தண்டிடா, உத்தண்டி. அதான் சொன்ன ஊத்தாண்டி. ப்ரோ அது தெரியல உங்களுக்கு? அது ஏற்கனவே அது ஹாண்டட் பிளேஸ் தானா? இல்ல அத பத்தி பேசலாம். இல்லடா, பீச்ச பத்தி இல்லடா. அங்க சுத்தி எவ்வளவு இது இருக்கும் தெரியுமா? ரெசார்ட்ஸ் எப்படி கட்டி வச்சிருக்கானுங்கன்னா தெரியும், பீச் வியூ தான் இருக்கும். அதுவும் அங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவும் மாட்டானுங்க. பழைசா இருக்கும். ட்விட்டர் முழுக்க ஒரு வார்த்தை தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன வார்த்தைன்னு சொல்லு. நல்லா கண்டுபிடிங்க. அது ஒரு முட்டு கொடுக்கிற வார்த்தை. டிஸ்ட்ரிக்ட் ஜொமேட்டோன்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அந்த படத்தை போட்டு எல்லாரும் போய் அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள சம்பந்தமே அந்த மணி ஹேஸ்ட் அந்த அதெல்லாம் கொண்டு வந்தோம். முதல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல உங்களுக்கு எப்படிதான் சும்மா இருக்கு எனக்கு புரியல. எனக்கே வெறியாகுது. பார்ட் டைம் ஜான் விக் வெறியன் எனக்கே வெறியாகுது. இல்லடா டேய், நாலா அபியூஸ் பண்றோம்டா, அதனால வாங்கன்றேன் இந்த டாபிக். எனக்கே இவ்வளவு காண்டனா ஃபுல் டைம் வெரியன் உனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும்? அதெல்லாம் நான்லாம் எவ்வளவோ அவனெல்லாம் திட்டுறேன்டா. எனக்கு ஜான் விக் 2வது பட்சம். எனக்கு வந்து டான்லி ரொம்ப பிடிக்கும்டா. அவன் படம்லாம் நிறைய பாப்பேன்டா. எனக்குலாம் எவ்வளவு காண்டு தெரியுமா? அவனச்சதே கம்மி படம் உடனே பிட்டு போட்டு அவுட்லாஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின் டு புஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இல்ல ரவுண்ட் அப் போட்டுட்டா மொத்தமா ரவுண்ட் அப் மட்டும் தான் சீரியஸா வந்திருக்கு. அதான் ரவுண்ட் அப்போட சீரிஸ் தான் அவுட்லாஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த படம் எடுத்து பார்த்தனா நம்ம தமிழ்நாடு கமர்ஷியல் பிலிம் பாக்குற மாதிரி இருக்கும் தெரியுமா? தரமா இருக்கும்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற அடிதான்
வழக்கமா அதுதான் என்ன தமிழ் தெரியுமா தண்ணிக்கு இல்ல அரசு இந்த தான் மாதிரி இருக்கும். இருக்கும் நம்ம ஊரு கமர்ஷியல் படம், டேய் அதனாலதான். வழக்கம் வழக்கமா அவனுங்க படம் வந்தா விஜய் ஃபேன்ஸை ட்ரால் பண்ணானுங்க, மற்ற ஃபேன்ஸ் பரவாயில்லன்னு சொல்லுவானுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டனால முக்காவாசி அணிலுங்க என்ன கேட்டா பரவாயில்லைங்க நம்ம தலைங்க ஆனா நம்ம புரியுது அப்படின்னு போறானுங்க. ஆனா காமன் ஆடியன்ஸ் காரி துப்புறானுங்க, எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா என்னடா என் இது ஃப்ரெண்ட் அஜித் வேணா அவனே கார் வித்து போறான்டா படத்தை, நீ வேற. என்ன சார்